எந்த சாரு? நீங்க யாரு? நான் ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். எட்டையாவது ஸ்டாக் பாக்ஸ் சொல்லி நீங்க வர வேண்டியது. அப்பல இங்க இருக்கிற நாரி பாருங்க அட்டக்கானா இட்டக்கான என்ன பிடிச்சு ராதனை பண்ண வேண்டியது. யாருமில்ல போய மரியாதை பேசாத சார். நான் தான் ரங்கசாமி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டேன் சார். உங்க ஐடென்டி கார்டு காட்டுறல ஓய் இந்தாங்க. நான் ஏன் இதை கேட்டேன்னா இது பல ஒன்று குடுத்தனங்கள் இருக்கிற இடம். மினி கொத்தவன் சாவடி. எஸ் ரங்கசாமி, வயசு 45. ஆமா சார். இந்த வீட்டுல உங்க ஒய்ஃப் அமிர்தம்னு. அமிர்தமா? அது ஆழகால விஷம். அவ இப்ப உயிரோட இல்ல சார். ரங்கதுரை யார் சார்? ராமதுரை கேட்கிறீங்களா? ராமதுரை. உள்ள வாங்க. ஹலோ, பிராதம சின்னங்களை பாதுகாக்கிறாப்புல சைக்கிளை கீழே தள்ளிட்டு தொடச்சுட்டு இருக்காரு. அவர் தான் ராமதுரை. பெரிய போஸ்ட் கொஞ்சம் சார். சார் நீங்க தான் மிஸ்டர் ராமதுரையா? அந்த ரேஷன் கார்டு விஷயமா தேவையில்லை. ஏன் பிளாக்ல வாங்குறோம்? என்ன இப்படி வரையா? அப்ப உங்க விலாசத்தை அடிச்சுட்டுமா? வாங்கடா. ஏண்டி பூவிண்டே இருக்கிற கையில ஒன்னு இருக்க? என்ன பூவு? சிவசிவா, நல்ல பிராமண குலத்துல பிறந்துட்டு ஏன் இப்படி மானத்தை வாங்குறேன்? பேரக்கூடாதவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் பக்ரி, கோழிப்பாடா கோழிசாமி, அருப்புக்கார ஆறுமுகம். நீங்களும் உங்கள் லாங்குவேஜ். பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் ரவுடி, பெரிய ரவுடி. கரப்பாம்பூச்சியை பார்த்தா மட்டும் காது தூரம் ஓடுவேன். பாருங்க, வந்திருக்கோம் தத்துன்னு விழறாமே, ஒழுங்கா பேசுங்க. உங்களுக்கு பேச தெரியாதா? நான் ஏதாவது சொன்னா அவ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா. அதனால நீ அவ கையில கேட்டுக்கப்பா. சைக்கிள் ஹேண்ட் பார்க்க தாலியை கட்டிருக்கலாம். என் நினைச்சா கல்யாணம் பண்ணிட்டு இது யார விட்டுது? பாட்டி இல்ல, பாட்டி. உன் வயசே சொல்றாரு. எனக்கு 40 வயசுங்கிறார. 33 தான் ஆகுது. இவா காரணம் என்ன வயசுன்னு இருந்தா அது எப்படி இருக்கும்? நீலா 12, பேபி 10, சரோஜா 8, கணபதி 6, ராமு 4, கார்த்திக் 2. இவெல்லாம் என் குழந்தைகள். ஆண்டவன் கொடுத்தான். உடனே அவன் மேல பழிய போட்டுவீங்களா? எங்க குழந்தைங்க எல்லாம்? ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காளோ இல்லையோ? பாதி எங்க அக்கா வாத்துக்கும் மீதி என் தம்பி அதுக்கும் அனுப்பியிருக்கேன். ஒரே இடத்துல இருந்தா திருஷ்டி விட்டுடுமோ இல்லையோ? அதனாலதான்.
இந்த லிஸ்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்னு இன்க்ளூட் பண்ணிங்க. சொல்லுங்க. ஆனா இருந்தா ரவி, பொண்ணா இருந்தா கமலம். எத்தனை வருஷம்? வருஷமா 3 மாசம். போன மார்கழி மாசம். குளிரோ இல்லையோ ஆண்டவன் கொடுத்தான். இருக்கட்டும். ரேஷன் எவன் கொடுக்கறது? நாங்க ஓட்டு போடல. நினைச்சேன் குழந்தைகள் ஊருக்கு அனுப்புறச்சே தெரியும். சும்மா போய் நோக்கும் குழந்தைக்கு சான்ஸே கிடையாது. சார் ஒரு சின்ன வேண்டுகோள். 3 வருஷத்துக்கு முந்தைய எடுத்த லிஸ்ட் பிரகாரம் விநியோகம் பண்றேன். பசங்கள்லாம் பெரிய பசங்களா ஆயிடுச்சு. சோத்தை மட்டும் நல்லா துண்ணுங்க. நீங்க உடுக்கிற அரிசிய வடிச்சு கொட்ட முடியல. தலைக்கு 4 அச்சதான் தூவ முடியாது. நம்ம கஷ்டம் நம்மளோட. அவன் மட்டும் என்ன பண்ணுவா? அதிகாரியா இருந்தாலும் அவள ரேஷன்ல தானே வாங்கி சாப்பிடுவா. சும்மா இவாளெல்லாம் சைட்ல ஒதுக்கிடுவா. நிஜமாவா? நான் வந்த மாதிரி இல்ல. உன்னை அனுப்பிட்டு தானே நான் போறேன். உள்ள வளர்க்கிறதா? போய் பாரு. நான் பார்த்து கால வைக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரமா காத்து இருக்கேன்டா. மாமா இங்க நிலைமை ரொம்ப அவசரமா. ஆமா நான் பேசிட்டு சாப்பிட்டுருக்கேன் மாமா. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். முடியாது. வெள்ளை அடிச்சு தவிர இப்படியே உட்காந்துருவேன். அப்பா வேலை பண்ற பாரு. போ போ கதவை சாத்திக்கிறா. இப்படி ஒரு பாத்ரூம் ப்ராப்ளமா? வீட்டுக்காரர்கிட்ட சொல்றதானே? இந்த ஆத்துல குடும்ப பெண்கள் பாத்ரூம்லயாவது வழிக்கு விட மாட்டாளான்னு ஆசைப்படுற இந்த ஆத்துக்கு சொந்தக்காரர். நீங்க தானே சபேச சாஸ்திரி? வயசு 50. ஆமா 50. சுப்பனி வயசு 18. உங்க சன்னா? என் சுபுத்திர ஏடி சாப்பிட்டுருக்கா. பாத்ரூம் கட்டிங்க வேணாம். அடே சுப்பனி, என்னால வர முடியாது. இப்பதான் செட்டில் ஆயிருக்கேன். நிம்மதியா இருக்கு. தொலைஞ்சுது. நேற்று வயிற்ற கலக்கிறதா? எனக்கே ஒரு மாதிரி ஆயிடும் போல. சார், உங்க கூட நீலகண்டன் 66, நீலாயுதாட்சி 61, விசாலம் 70, கோமணம் 40. கோமணம் நான் போட்டிருக்கேன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். அவ பேரு கோமளம். அது என் ஆட்டுக்காரி. சாரி சார், அவங்க எல்லாம் எங்க? வந்து சீக்கிரம் கூப்பிடுங்க சார், நான் பார்க்கணும். அவெல்லாம் பாக்கணும்னா நீ தான் மேல போகணும். அவெல்லாம் கூட்டா சத்ரு. சார், திலகவதிங்கிறது யாரு? இதோ உட்கார்ந்து இருக்கேன். கேளம். இதான் நேற்று விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இவன் நெத்தியில திலகமே கிடையாது. பேரனமோ திலகவதி. தான் கூப்பிடுவான். செஞ்சி மலர், நகர்வலம், இந்த வம்பெல்லாம் இதுதான் பிராக்டிஸ் பண்ணும். பாட்டு, உங்களுக்கு 65 வயசா? ஆமா, நேக்கு வாழ மாதிரி அரிசி சர்க்கரைன்னு ஆளா பறக்க வேண்டியதில்லை. உண்டி கட்டாய் வாரத்துல 3 நாள் விரதம். வயசை தானே கேட்டேன். ஏன் சார், இங்க வாசுதேவன் யாராவது இருக்காங்களா? வாசுதேவனா? அப்படி யாரும் இல்லையே. இருக்கணுமே. இந்த விலாசத்துக்கு சேஞ்சா பண்றது கொடுத்துருக்காங்களா? இருங்க சார், நான் சொல்றேன். சொல்லுங்க. போன வாரம் புதுசா கொடுத்து வந்திருக்காளே, இன்னைக்கு துரமாமாவுக்கு ட்ரை கிளீனிங் தான். மாமா கதவு கேட்டல யாருது? மிஸ்டர் வாசுதேவன். அந்த ஆத்துல ஒரு மாமா இருக்கா. அவன் பேர் தான் வாச்சு. வாசு. வாச்சு. சூ வராதோ? வாசுவை தான் அப்படி சொல்றான். அந்த மாமாவுக்கு ஒரு மாதிரி பாவம். ஐயோ பாவம். மிஸ்டர் வாசுதேவன். வாங்க, நான் தான் வாசுதேவன். பேங்க்ல அக்கௌண்டன்டா இருக்கேன். நீங்க? நான் ரேஷன் ஆபீஸ்ல இருந்து வர்றேன். ஓ சரி. அருந்ததிங்கிறது யார் சார்? அருந்ததி என் ஒய்ஃபு. இந்த இருக்க வயசு 32. அகிலா 22 வயசு. என் தங்க. வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்லை. தேங்க்யூ. ஓகே. இன்னொரு நபரை விட்டுட்டேல, மாடியில் குடியிருக்கான், கட்ட பிரம்மச்சாரி, தனியா பொங்கி தந்தான், வயசு 24, பேரு தியாகு. யாகுவா? தியாகு தெரியாது? ஐயோ, ஃபேமஸ் லைட் மியூசிக் சிங்கர். தாசாரி மகா சசா. அழப்பா தியாகு, ஊர்ல இப்பதான் வரையா? கச்சேரிலாம் நல்லா நடந்துடணும். தொண்டை கிட்டுக்கு நீ பாதி பாட்டுல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை தேடிட்டு வரவாளுக்கலாம். நீ இன்னைக்கு வருவேன்னு சொல்லியாச்சு. வாடாப்பா வா. என்ன ராஜா, ரேஷன்ல இருந்து வந்தாரு? ஆமாப்பா, இந்த ரேஷன் கார்டு புதுக்கிறோம் வந்தா உன் பேரை சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. நான் வரேன். 2 நாள் அழைச்சல மாவடுவா கருத்து போயிட்டான் குழந்தை. மாமா, எங்க அம்மா இன்னைக்கு நெய்தா சமைச்சிருக்கா. அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் உங்க மாட்ட சொல்லு. ஆமா ராதா, யார் பாடுறது? புது குரலா கேக்குறது தெரியாதா? புதுசா ஒரு மாமி குடி வந்திருக்கா. உங்களோட பிரமாதமா பாடுறம்மா. ஓ ஐ சி.
தியாகு, டேய் தியாகு, தலையில ஷாம்புவோட ஊறாங்கடா, பைத்தியம் முடிச்சிட போறது. காயப்பட்ட துணிகளை காணுமே, ஒருவேளை காத்து மழையில பறந்து போயிடுச்சோ? என்னது, காயப்பட்ட துணிகள்லாம் அயன் பண்ணிருக்கேன். யார் பண்ணிருப்பாங்க? மை காட், குக்கர்ல சாத்த வச்சு குளிக்க வந்துட்டேனே. கேஸ் கத்துற சத்தம் கேக்குறதே. கேஸ் ஆஃப்ல இருக்கு, குக்கர் இறக்கி வச்சிருக்கு. யார் இந்த பரோபகாரி? ஓஹோ, நீங்க தான் அந்த மர்ம பரோபகாரியா? இழைச்சுட்டே வருது வர வர. என்ன சேட்ட முதுக சொரிஞ்சு விடுங்க. ஏண்டி இப்படி பகல்ல பத்திர மருதானிய பூசுண்டி என் பிரான் எடுக்கிற? கண்ணை கரிக்குமே உங்களுக்கு. ஐயோ, சொரிஞ்சு விடுங்கண்ணா. சோத்தோரமா உட்காந்து கூடாதா? இன்னும் கொஞ்சம் கீழேண்ணா. நல்ல உத்தியோகம். அந்த பக்கம். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம். என்ன பண்ணி விரலுக்கெல்லாம் ஹெல்மெட் மாட்டிட்டியா? மருதாணி அரைக்கிறதுக்கு பதிலா கருவேப்பிலை அரைச்சிருந்தா புண்ணியம் உண்டு. ஆமா அண்ணா, சொல்லுங்க. பரவாயில்ல, என்ன தானே சொல்றேன். இதுவே உங்க அருமை தங்க இட்டுக்கட்டும். வரல் நுனி கிளிமூக்கா சவந்திருக்குன்னு அப்படியே மகிழ்ந்துடுவேல. ஆவுன்னா அவ்வளவு வம்பு கிழக்கிறியே. ஏன் பாசம் மனசை தைக்கிறதோ? உன் வார்த்தை தான் முள்ளா மனசை தைக்கிறது. வேணா நீயும் அக்கா தங்க கூட்டின்னு வா, கூடவே வச்சுக்கோ. ஐயோ பாவம், அவளாவது நன்னா இருக்கட்டும். எங்காத்து மனுஷாலாம் இருக்கிறவா கழுத்த அறுக்க மாட்டான். பாம்பு தோல்ல பெல்ட் போட்டுக்குவா, பர்ஸ் வச்சுக்குவா. ஆனா நோக்கு, பகவான் நாக்க வச்சுட்டாண்டி. நல்ல பாம்பு நாக்கு வந்து வாச்சிய நேக்குன்னு. இங்க புதுசா புடுத்தன வந்திருக்கோம். நான் மாத்திர கடுகு தாளிக்கிறது கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தெரியப்படாது. அண்ணா, எங்க போகணும்னு சொன்னியே. ஏண்டி, உங்க அண்ணாவுக்கு வக்காலத்து வாங்குறியா? ஆம்படையனோட ஆசையா ஒரு இடம் போகும் வர முடியறது இல்ல. பகவான் ஒட்டுக்கு ஒன்னையும் சேர்த்துட்ட. அட, அவரோட சேர்த்த கூட்டி கழிச்சு பேசிட்டாதான் என்ன? அதுக்குமா நன்னா இருக்குடி நீ அடிக்கிற லூட்டி. ஆரம்பிச்சுட்டியா? சாத்த போடண்டி. சத்தம் போடுவேன், அப்புறம் சாதத்தை போடுவேன். கையில மருதாணி உங்க தங்கையே போட சொல்லுவோம். ஜாதகம் பொருத்தம், நாம என்ன பண்ண முடியும்? சாத்த போடு. குழம்பு விட்டுக்கோங்க, ரொம்ப நன்னா இருக்கும். என்ன உங்க தங்க பண்ணிரு. மோர ஊத்து. என்ன முழிக்கிற? மோர ஊத்தி தொலை. ஊறுகாய் வைக்கட்டுமா? ஒன்னு அவ ஊறுகாய தொட்டு இருக்காளே, அது ஒன்னே போரும். ஊறுகாய். என் பேர் வாசு.
மீனா பேங்க்ல அக்கௌண்டா இருக்கேன். இங்கதான் கீழ் போர்ஷன் தான் ஜாக. நேரடியா அறிமுகம் இல்லாட்டாலும் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். நானும் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். யூ ஆர் சோ பாப்புலர். எனக்கு இந்த சினிமா கச்சேரிக்கெல்லாம் போற பழக்கம் கிடையாது. டைம் இல்லாம இல்ல, வருமானம் இடம் கொடுக்கறது இல்ல. ஆமா, ஏன் நீங்களே உண்டியே சமையல் பண்ணி சாப்பிட்டு திண்டாடிட்டு இருக்க? ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதோ? உங்களுக்கு எல்லாம் தெரியாமல கல்யாணம் பண்ணி போறேன். ஒரு சின்ன உதவி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய உதவி. என்ன சொல்லுங்க. ஒரு 50 ரூபா நீங்க கொடுத்தேன்னா கூடி சீக்கிரமே நான் நாணயமா திருப்பி கொடுத்துருவேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என் தங்கைக்கு புடவை வாங்கணும். அவளா வாயை திறந்து கேட்க கூட மாட்டா. நான் உங்ககிட்ட கடன் கேட்ட விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா புதுசா புடவை வாங்கி எவர் சொல்ல பாத்திரக்காரனுக்கு போட சம்மதிச்சாலும் சம்மதிப்பாளே தவிர என் தங்கைக்கு கொடுக்க மாட்டா. நான் என்னவோ பாரபட்சம் காட்டுற மாதிரி சொல்லி காட்டுவா. இப்பவும் புடவை வாங்கி என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மூலமா அவ ஏதோ சுமங்கலி பிரார்த்தனை தட்டுல வச்சு கொடுக்கற மாதிரி தான் கொடுக்க சொல்லுவேன். என்ன பண்றது சார், நடுத்தர வர்க்கம் படுற பாடு இருக்க நாய்படாத பாடு சார். எப்ப எது தேவைப்பட்டாலும் எங்கிட்ட வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். தோசை வாக்கல போலான்னா விட மாட்டேங்கிறீடா. என்ன கடறே அக்கம் பக்கத்துல இருக்கா? நேற்று எதுமா வச்சு தப்பா நினைக்க போறடா. பாப்பா பாரு, அசத்து நீதான் அசத்து. நான் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறேன். பக்கத்தாத்து பாச்சு பாருப்பா, பம்பர் எல்லாம் விடுறாப்பா. அடே அவன் அப்பம் பம்பர்களை வச்சிருக்கான்டா. நீ எப்ப வைக்க போற? சரி சரி வச்சா போச்சு. அடுத்தாத்து அரவிந்த் பாருப்பா, லட்டெல்லாம் தின்றான்பா. அடே அவன் அப்ப பட்சண கடை வச்சிருக்கான்டா. செலவு பண்ணி நீ வைய. சரி சரி சரி. பாப்பா நீ கோடி ஆத்து குப்பு, அவன் அதிர்ஷ்டம் எல்லாம் தின்றான்பா. அடே அவன் அப்ப நீ திவசம்டா. நோக்கு எப்ப தேவசம் பண்ணா போது.
சமூக பாடம். காடுகளில் வாழ்ந்து காய்கனிகளை உண்டு மாடுகளை வளர்த்து வாழ்ந்தவர்கள் ஆசிரியர்கள், ஆரியர்கள். இது அகிலா மாட்டா கொடுத்த. ஐயோ, லெட்டர் இது கையில கிடைச்சு கொடுத்து இது கொண்டு அவன் அண்ணாமலை கையில காமிச்சா ஒரு சமூக பாடம் ஒண்ணு காமிப்பேன். வேண்டாம் பாத்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த தெருவுல வேற யாராச்சும் லெட்டரே கொடுக்க மாட்டேன். நிப்பு அகிலாவுக்கு லெட்டரா? யாரவன் யாருக்கு தெரிஞ்சு? இப்படிக்கு உன் காதலன் தியாகு. தியாகு இல்ல, சுப்பேனி. நம்ம பையன் ஒரு சூட்டிக்க காத்தலன்னு புஸ்தங்கையுமாக இருக்கான். இந்து மகாசமுத்திரத்தை ஹனுமார் தாண்டிய போது லங்கையில் சூரபத்மன் தர்பையுடன் சென்று விட்டார். அன்பே, துணி நனைந்தது உலர்த்தி வைத்தாய். துணி இல்லை எனக்கு இருக்க. துணிவில்லை எனக்கு காதலை உன்னிடம் நேரடியாக சொல்லு. நீ வெள்ளை புடவையில் தேவதை போல் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாயோ, இன்னுமா அவள் மெல்லுவது போல் காதலை மெல்லுகிறாய்? உடனே பதில் சொல்லு மனதில் உள்ளதை. இப்படிக்கு உன் காதலன் சுப்பினி. ஏண்டா துணி வளர்த்தறவன் நான் தான், அவலம் நான் தான். வெள்ள புடவையில தேவதை மாதிரி தோன்றேனா உனக்கு? இல்லையே, நெஞ்சு மறுப்புதலே மாதிரி இருக்க. வாடா இங்க. எனக்கு லவ் என்ன தள்ளி இருக்கா? குழந்தை அடிக்கிறேன். படாத பட்ட பாருங்க. முடியண்டா எதுக்கு அடிக்கிறேன்? லவ் லெட்டர் இருக்கான். லவ் லெட்டர் யாருக்கு? நேர்தான் நேர்தாண்டி உங்களுக்கா? ஐயோ, கர்மம் கர்மம். பாட புத்தகத்துல இந்த கிட்ட பொம்மாட்டி போட்டோ வச்சுட்டு இந்த மொட்டை பாட்டி நீ எழுதுறியா? மகாபாரி அப்பாவுக்கு மாறும் தோண ஒண்ணுதான். பொம்மநாட்டிகள் குளிக்கிறச்சே பட்டா விடுறான். பட்டா விடுறேன்னா ஓட்டு மேல நின்று பாத்ரூமே பாக்கும். சரி, என்ன கீழே இறங்கி வந்து பாத்ரூம் வழியா பாக்கும். பாத்துங்களே, உங்க குழந்தைக்கு மூளை வளர்ந்தே தவிர ஆசை நல்லா வளர்ந்துருச்சு. நெத்தியில பாத்தாலே குங்குமம். குங்குமம் ஏ சாவி தினத்தந்தி ஆனந்த கூட எல்லாத்தையும் நெத்தியிலே வச்சுக்கோ. இது பாருங்க, முதல்ல உங்க குழந்தைக்கு உடனடியே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லைன்னா உங்க குழந்தை கல்யாணம் ஆகாம பல குழந்தைகள் தாக்கணும் ஆயிடும். ஏண்டா என்ன பாக்குற? ஐரா, நீ லவ் லெட்டர் கொடு, அதுல ஒன்னையும் பால்ட் இல்ல. ஆனா விஜயவைய நீ காதலிக்கிறியா இல்ல கண்ணாலம் கட்டிக்க போறியாங்கிறது தான்ப்பா விஷயமே. இது வாய் மட்டும் திருடி வயசு வித்தியாசம் பாக்குறது இல்லையா? போய் போய் மாமிக்கு லவ் லெட்டர் இருக்கிய நீயும் ஒரு அசனையும். இது ஒரு கஷ்மாலம். என் பிள்ளையா இருந்தாங்காட்டி நேரம் வெட்டி அடுப்புல வச்சிருப்பேன். நீ குழம்பு வைக்கிறதுலயே இரு. நீ கழிச்சட சின்ன வயசுலயே அப்பா விளையாட்டு விளையாடுவானே, பாக்குறத பத்தியா இல்லையா? அப்பா அடிக்கிறாருன்னு அதான் டக்குனு என்ன விளையாடலாம். நீங்க வாங்க. பிரம்மா வந்து போற. அப்பா போட்டோ எல்லாம் நல்லா இருந்ததா? இத்தனையும் நமக்கு நடக்க வேண்டியது. சுப்பினி, நீ தியாகிடா. என்னடா இப்பெல்லாம் ஊரை சுத்தாம ஏறும்லயே பழியா இருக்க? என்ன விஷயம்? கட்டியா கடன் வாங்கினியா? தலைமறைவா இருக்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன் மாதிரி எல்லார்ட்டையும் மாமி மாமின்னு சகஜமா பழகிற சுவாபம் எனக்கு இல்ல. இருந்தா இந்நேரம் பிடிச்சிருப்பேன். யாருன்னு சொல்லு, முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். அதோ அவதான். இங்க ஒவ்வொரு குடும்பமும் என்ன ஃபேமிலியில ஒருத்தனா நினைக்கிறாங்க. அதான் நீ சொன்னதும் என்ன மறந்து அடிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க வராத. தலையில எழுத்து நகிலா என் கச்சேரிக்கணும். அவளுக்கு என் வேல்யூ தெரியுங்கிறதால இங்க இருக்கிற அவன் அவனுக்கு டிக்கெட் கொடுத்து ஆக வேண்டியிருக்கு. மாமி மாமி. யாரு? யாருவா? என்ன இன்னைக்கு என்னோட 100வது கச்சேரி, அதுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட். நீங்க அவசியம் வரணும். அதுக்கு என்ன டேட்டா வந்துடுறேன். ஓசியில பாஸ் கொடுத்துருக்கேன். உன் பாட்டை கேட்கறதுக்கு பட்டு புடவை கட்டிட்டு ஜாம் ஜாம் வந்துடுறேன். மாமாவை கூட்டிட்டு வரலாமுங்க. மாமா இல்லாமலா? அதானே. மாமா, சத்திய மாமா. யாரு
என்ன சமாச்சாரம்? என்னவாமா என்னோட 100வது கச்சேரிக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஓகே கண்டிப்பா வந்துடுறேன். 100வது கச்சேரி ஆமாவா? 99 தரம் சரியா வரலன்ட்டு 100வது தரம் ட்ரை பண்ண போறேன். நானும் கச்சேரிக்கு வரேன். ஆனா இன்னைக்கு டிக்கெட்லாம் வேணாம், குச்சி முட்டை அவன் கொடுங்க வந்துடுறேன். அங்க வா, எல்லாம் வாங்கி தரேன். மாமா உங்க கச்சேரிக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஐடியா சொல்றேன், கேட்டுக்கிறேடா. யார் யார் ஐடியா கொடுக்கறது ரகசியம் எல்லாம் போச்சு. சாகு அப்படி சொல்லிடாதடா. என் புள்ள பிரமாதமான ஐடியாலாம் கொடுப்பான். ஆசீர்வாதம் பண்ணுப்பா. தீர்க்க சொல்லித்தல மாமா உங்க கச்சேரியில உங்க பாட்டு மட்டும் இருந்தா நல்லா இருக்காது, கூடவே ஜெயமாலினி ஒரு மாதிரி ஆட விட்டுருங்க, ஒரு கிடுகிடுப்பா இருக்கும். கர்மம் கர்மம். அது ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு டிஆர் ராஜகுமாரி தான் பிடிக்கும். நான் 8 முழ வேஷ்டிய திரும்ப திரும்ப 4 நாளைக்கு கட்டிக்கிற மாதிரி நீயும் இந்த புடவைய வச்சுட்டே காலத்தை ஓட்டிட்ட. ஊசி வச்சாலே கிழியுதே. ஏன் வாங்கி கொடுக்கறது தானே, யார் வேண்டானது? போன வாரம் தான் உங்க ஹெட் கிளார்க் ஆம்படியா வெள்ளிக்கிழமைன்னு வெத்தலை பாக்குல புடவை வச்சு கொடுத்தா. சார் அடடே, இப்படி 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 வாங்க சார். குடிஞ்சு வாங்க, இடிச்சுட்டு போறேன். வாங்க உட்காருங்க. அருந்ததி சார் யாரு தெரியுமோ? ம்ஹும். ஃபேமஸ் சிங்கர் தியாகு மாடியில தான் குடியிருக்கார். பார்த்துட்டு இருக்கோமே தவிர பேசினது இல்ல. இன்னைக்கு ஈவினிங் சிட்டி ஹால்ல 100வது கச்சேரி, என்னோட 100th பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா ஆத்துல எல்லாரும் வரணும். இதுல 3 சீட் போட்டு வச்சிருக்கேன். இந்தாங்க. எங்க சார் வயத்து பாட்டை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. உங்க பாட்டை கேட்கவா போது இருக்கு. எங்க ஆத்துக்காரருக்கு வயசு 32, ஆனா ஆபீஸ்ல சர்வீஸ் 50 வருஷம். என்னது 32 வயசுல 50 வருஷம் சர்வீஸா? அது எப்படி? ஓவர் டைம் செய்யறாரு. குட் ஜோக் குட் ஜோக். இவரை தேடி வாக்கப்பட்டதை விடவா ஜோக் இருக்கு? 4 இடம் போவோம், சினிமா, டிராமா, கச்சேரி, ஒண்ணும் கிடையாது. அப்படியா? இன்னைக்கு உங்களையும் அவளையும் கூட்டிட்டு நிச்சயமா என் கச்சேரிக்கு வரார். இருக்கோ, நான் போய் காபி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நான் காபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. மாமி நீங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுங்க, ரொம்ப பிளேன். சிலர மாதிரி உம்முன்னு உம்மனா மூஞ்சி மாதிரி இல்லாம. இவாத்து மனுஷா பூரா ஊம குசும்புகள். ஆமாண்டி, உங்ககிட்ட மாட்டி தவிக்கிறோமே நாங்க ஊம குசும்புதான். ஆமா, உங்களுக்கு எந்த பக்கம்? மன்னார்குடி. மன்னார்குடியில எங்க? பஞ்சாமி தீட்சிதர் வகைரா. ஹாட நானும் தான். அப்படியா? நம்ம பம்பாய் ராமு தெரியுமோ இல்லையோ, அவரோட சொந்த தம்பியோட மச்சனம் புள்ளதான் நான். அட ரொம்ப கிட்டக்க வந்துட்டல. நெருங்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இன்னைக்கு என் கச்சேரிக்கு நிச்சயமா வரேன். என்னன்னா கேக்குறாரு? அதுதான் சுத்தி உழைச்சு தாயாதி பங்காளியா போயிட்டல, அப்புறம் என்ன போவோம். சார் அவசியம் வரோம் சார். சரி வரேன், தியேட்டர்ல பாத்துக்கிறேன். நல்ல பிள்ளை. அதுதான் காம்ப்ளிமெண்டரி கொடுத்துட்டாரடி, அப்புறம் என்ன சர்டிபிகேட்? நல்ல பிள்ளை. வரலையோ? லாலா தா லாலா. தியாகு சார் வண்டியை சென்ட்ரல் ஸ்டேஷன் கொண்டு வச்சுனாரு. பாம்பே மேல பிடிக்குமா, சீக்கிரம் கொண்டு டிராப் பண்ணிடு. என்ன பார்த்துன்னு இருக்கிற? தியாகுக்கு தான் நம்ம மேல எவ்வளவு மதிப்பு, எத்தனை பிரியம். ஆத்துல இத்தனை பேர் இருந்துச்சு, நமக்கு மட்டும் ஸ்பெஷலா கார் வச்சு அனுப்பிச்சிருக்காரு பாத்தீங்களா? பாராட்டணும் போ. பசி வயிற்று வா உள்ள. என்னது கதவை பாத்தீங்களா? அடியா கதவை தட்டத்தில் திறக்க மாட்டீங்க? அதானே இப்படி ஒரு நாள் இருந்தது கிடையாது. அகிலா அகிலா இல்ல என்ன இப்பதான் கச்சேரி முடிஞ்சு வர்றடா? இத்தனை தட்டியுமா தங்க கதவை திறக்கல? அவ
தூங்குற போல் இருக்கு. என்ன தூக்கம்? ஆமா, அவளை ஒண்ணு நீங்க கிட்ட இல்லையே. என்ன இந்த காலத்து பெண்களுக்கு அசட்டு துணிச்சல், மரணத்துக்கு பயப்படாது. அதுதான் சொல்றேன். சத்த இருப்போம். அவள சும்மா இரண்டி ஐயா. கச்சேரியா கச்சேரி மண்ணான் கட்டி நம்ம கெட்ட கரு கச்சேரி ஒண்ணுதான். என்ன பண்ணுமா நீ? உடம்புல கொஞ்சம் கூட பயமும் அக்கறை இல்லாம கதவை திறக்க வேண்டாமோ? செத்த நாளில சித்த கதவை பிடிக்க வச்சுட்டியே. ஏய், ஏண்டி கதவை சாத்திண்ட? செவிட்டு முண்டமே. அப்பதான் செவிடின்னு தெரியுமே, அதை பிரகடனம் பண்ணுமா? என்ன உன் தங்கச்சி காது செவிடா? ஆமா சார், அவளுக்கு சின்ன வயசுல விஷ ஜுரம் வந்தது. திடீர்னு 2 வாரம் அடைச்சு போச்சு. வழக்கமா கையில நூல் கயிற்று கட்டிண்டு மறுமுனைய வாச கதவை கட்டிடுவா. இழுத்தா திரும்பி பாப்பா. இன்னைக்கு மறந்துட்டா போல் இருக்கு. அப்படியா? தங்க பேச எடுத்தா வெண்ணையா உருகிடுவேல. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி உன் தங்கைக்கு வந்தது தாப்பாவோட போயிடுச்சு. நல்ல வேளை யாரும் இல்ல. மத்தவா இருந்திருந்தான்னா இந்த பொண்ணோட தலை உருளும், அவளா மெல்லுவா. நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல இப்படி சில ஊனங்களை மூடி மறைக்க வேண்டியது இருக்க. இத சொல்றேன், என் ஒய்ஃபு என்னோட 20 வருஷமா வாழ்ந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் செத்துட்டா. அவளுக்கு யானைக்கா ரொம்ப நாசுக்கா புடவைய தரையில புரண்ட மாதிரி தழைய கட்டிண்டு என்னமா சமாளிப்பா தெரியுமோ? மனுஷாரே கட்டிக்க மாட்டான். ஆஸ் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன செய்யறது? அதிலே இது விலை போல சரக்காச்ச. இந்த ரகசியத்தை வெளியில தெரியாமத்தான் காப்பாற்றணும். சரஸ்வரி உதயவேலை ஜெகதி அஸ்வரி சரியான வாக்கு சொல்லு. ஒரு கிராம தேவதி மஸ்தான கருப்பா மதுர வீரஸ்வாமி அகோதி வீரபத்ரா நலிமையான வாக்கு சொல்லு. உத்தமான வாக்கு சொல்லு. என் பகவதி அம்மா நலிமையான வாக்கு சொல்லு. கொஞ்சம் மெதுவாதான் துணியை துவையண்டி, காலெல்லாம் அடைக்கிறது. அம்மா பரமேஸ்வரி, என் குங்கும கோயில்ல குடியிருக்கிற குலதெய்வமே நீதாம்மா. நல்லதே நடக்கட்டும். சமயம் வர்றப்போ சமயபுர மகமாய் ஓடி வந்து கூடவே இருப்பான்னு எனக்கு நன்னா தெரியும். அம்மா, ஓசைகளை கேட்கணும்னு எனக்கு எத்தனை ஆசை தெரியுமா? என் குறைய ஏன் தீர்க்கவே மாட்டேங்கிற? என் பிரார்த்தனை உன் காதலியுமா விழல? எனது பாட்டை
நல்லா இருக்கு. அப்பளக்கெல்லாம் காய போட்டடா? ஓ, அப்பவே காய போட்டேனே. காக்கா வராதமா? காக்கா வராத வழி பண்ணிருக்கேன். இந்த ஆத்துல போட்டு இருக்க மாட்டேங்கிறது. கோட்டை காணவே. யார் எடுத்தாலோ, யார் எடுத்து எவர் செல்வம் பாத்திரத்துக்கு போட்டாலோ தெரியலையே. இருவா, வேற எங்கேயும் போடாதே, நான் வந்துடுறேன். இதுக்கு ஏதோ கேஸ் வந்திருக்கு போல இருக்கு. எவன் போராத காலமோ பேச தெரியாம பேசி அவனுக்கே தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போறது. போட்டு இங்க இருக்கு. யார் எடுத்துட்டு வந்திருப்பா? இது யாரு அப்பளம்? பாட்டி அப்பளம். அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா? இது லாயர் கோட்டா இல்ல லோயர் கோட்டா? பாக்குறவர்கள் அறிவு இருக்கா உங்களுக்கு? முட்டை மாடி அப்பளம் உனக்கு காக்கா வரைச்சா என் கருத்து கூட்டு தான் கிடைச்சதா? இன்னைக்கு திடீர்னு கேஸ் வந்திருக்கு. என் கட்சிக்காரன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? பெரிய பேரிஸ்டர் நினைப்பு. ஹைகோர்ட்டே பார்த்தது இல்ல. கோர்ட்டுக்கு போறதுக்கு பஸ் நம்பர் தெரியுமா? கைதாப்பேட்டை. வந்து போயிட்டேன். கோர்ட்டு போய் உளராம பேசுங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க. பம்பாயில தான் ரொம்ப சீப்பா இருக்கு. அவகிட்ட நிறைய புடவை இருக்குச்சு. ஏன் ஆசையா என் சிஸ்டருக்கும் உங்க சிஸ்டருக்கும். சாமர்த்தியத்தை பார்த்தேளோ? நான் எங்க வாங்கிக்க மாட்டேனோன்னுட்டு என்ன சிஸ்டர்னு சொல்லிட்டார். இனிமே மறுத்தா நன்னா இருக்காது. புடவைய பாத்தியோ? மண்ணி, இது உனக்கு தான் நன்னா இருக்கும். நேக்கு மேட்ச் ஆகாது. நீயே கட்டிக்கோ. இது நேக்கு நன்னா இருக்கு. அவ வேண்டாங்கிறா. இது என்ன பண்றது? என் தங்க ராமாக்கு கொடுத்துடுறேன். ஐயோ கரும்பு. கேக்க மறந்துட்டேனே. உங்க ஜாதகம் ஒரு காப்பி நேக்கு வேணும். சரிண்ணே. எதுக்கு? என் தங்கைக்கு. ஆமா, நீங்க என்ன கோத்திரம்? நீங்க எந்த கோத்திரம்? கவுண்டன்ய கோத்திரம். நானும் அதேதான். ஒரே கோத்திரம், சகோதரி முறை. சோ உங்க தங்கைக்குனா முடியாது. அப்ப நான் வரேன் சார். ஏண்டா தியாகு, புதுசா புடுக்க வந்திருக்கிற வாசோட ரொம்ப நெருக்கமாங்களே. சும்மா சொல்ற? காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு தியாகு இப்போ எல்லாம் வாசோட ரொம்ப ஈஸி. ஏய் அம்மா, அந்த குற்றத்துக்குள்ள இந்த புள்ளைய உலகம் வச்சிருமா? ஐயா நின்னாடி மூக்கு முடியுமா? தங்கை இருக்காள. ரொம்ப நேக்கு வேண்டிய வளர்த்து கல்யாணம். அவ சாஸ்திரி இல்லைனா பரவாயில்ல, உங்க லைட் மியூசிக் வேணும்னு ஆசைப்படுறா. என்ன சொல்றேன்? சாரி சார், நான் கல்யாண கச்சேரி எல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம பாடிண்டே இருப்போம், உபத்திரம் வந்து போயிட்டே இருப்பாங்க சாப்பிடறதுக்கு. எனக்கு மூட் அவுட் ஆயிடும். சரி, உனக்கு டைம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஓகே? எதுக்கு டைம் இல்லைன்னு போய் சொல்லணும்? நான் கல்யாண கச்சேரி ஒத்துக்கிறது இல்லைன்னு நிஜத்தையே சொல்லிடுங்களேன். வாங்க. நமஸ்காரம். நீங்க என்ன மாரியம்மன் கோயில் பூஜாரியா? இல்ல மீச பெருசா இருக்கேன்னு பாக்க. நல்ல ஆட்டுக்கடா ஜாட. தியாகுமாமா என்ன? நேக்கு வேர்க்கடல பர்த்திக்கு 10 பைசா தந்தேன்னா நான் உங்களுக்கு ஒண்ணு தருவேன். என்னது? பார்த்தேளா லெட்டர்? நீங்க ஊருக்கு பிறந்தப்ப வந்தது. உங்க அக்கா எழுதியிருக்கா. எப்படி தெரியுங்க அக்கா எழுதிருக்கானே? நான் தான் லெட்டர் பிரிச்சு படிச்சுட்டேனே. மத்தவ லெட்டர் படிக்கிறது தப்புன்னு தெரியாதா? படிச்சுட்டு அப்படியே வச்சாதான் தப்பு. நான் தான் மறுபடியும் ஒட்டி வச்சிருக்கேனே. நேக்கு இந்த பொறத்தியாருக்கு வந்த லெட்டர்ஸ்னா சும்மாவே இருக்க முடியாது. பிரிச்சு படிச்சுட்டே இருப்பேன். ஐயா பூபதி மாமா, நீங்க அப்பப்போ இந்த சிகரெட் இன்ஜின் மாதிரி புகைச்சுட்டே இருக்கல. இந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நே கத்தறடா. எல்லாம் அப்புறமா சொல்லி தரேன்டா. வெறும் உடம்புல கைய வைக்காத, ரொம்ப கூமா இருக்கு. அப்ப மாமா நான் வட்டுமா? வரும்படி வருது. இந்த 10 பைசா பர்ஃபி வாங்கிக்கோ. இன்னொரு 10 பைசா போய் சாக்லேட் வாங்கிக்கோ. அம்மா ஒரு சின்ன டவுட். எந்த 10 பைசாக்கு சாக்லேட், எந்த 10 பைசாக்கு பர்ஃபி? ஐயோ, எதையாவது வாங்கி தொலையண்டா, போயேண்டா. என்னடா லெட்டர் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வழக்கம் போல பழைய பல்லவி. கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு. ஐயா அவங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டான்னு. டேய், எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பாட தெரியணும். அழகான சரீரம் சாரீரம் ரெண்டுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட தொழிலுக்கு அவ இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கணும். பள்ளி மேல விழுந்துடுத்து. அப்படியா? எங்க விழுந்தது? இடது பட்சத்துல என்ன ஆகுமோ தெரியலையே. பள்ளி விட பழம் என்னன்னு பஞ்சாங்க கொஞ்சம் பாருங்களேன். இடது புஜம், தலை கலகம், குடுமி சுகம், கூந்தல் லாபம், சிரசு மரணம். தள்ளி போயிட்டு இடது புஜம். என்ன போட்டிருக்கு? நீங்களே பாருங்க. என்ன கேட்பானே?
என்ன போட்டிருக்கு மாமி? நான் சொல்ல மாட்டேன். அருந்ததி, என்னமா போட்டிருக்கு? அன்னி மாதிரி ஏதாவது போட்டோவா? ரொம்ப அவசியம் உனக்கு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறேன்? கிடந்து கொஞ்சம் என்ன போட்டிருக்க? ஈஸ்வரா, என் குழந்தைங்க அனாதை வச்சிருவா சொல்லுவேன். ஆத்துல ராமராமா இருக்கணும். ஏன் அவருக்கு அது வந்து இடது புஜம் ஸ்திரீ சுகம். ஸ்திரீல என்னப்பா சுகம்? ஸ்திரீ சுகம் அப்படின்னா என்னப்பா? வாட்டு பொம்மா புஜத்துல விழ வேண்டிய பள்ளி, உருட்டு பள்ளி இடம் மாதிரியே விளருது. அதே உங்களுக்கு எதனா புரியுதா? இடைவிட மாதிரி இத்தனை இருக்கிறது. நல்ல நாள்லயே இந்த மனுஷன் துஷ்டன். இன்னைக்கு பார்த்து கிடக்கையில பள்ளி வர விழுந்துச்சு. என்ன அப்புறம் ராஜம், கண்மணி ராஜம், ராஜம், கண்மணி ராஜம், ராஜம், கண்மணி ராஜம், ராஜம். இங்க நிக்கிறேன். நான் எம்மா நேரமா கூலி நேருவேன். நீ கவனிக்கிற குடிச்சிட்டு வந்திருக்கேனா? நம்ம கொலை என்ன கோத்தம் என்ன இப்படி கண்டா குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். ராமானுஜம், கிச்சாமி இவா 2 பேரும் ஆளுக்கு 12,000 ரூபாய் போட்டு எனக்கு பரிமிட்டு வாங்கி கொடுத்தா. சவரன் கிளாஸ் அடிச்சிருக்கிறேன். சவரன் வாங்க யோசனை இல்லை. சவரன் பிராண்டி வேற. இத்தனை பெற்று எனக்கு வடிச்சு கொடுத்ததுக்கே நான் பின்னாடி இருக்கேன். நீங்க குடிச்சிட்டு வந்து நாட்டம் பண்ணலா? யாரு கூறிட்டு இருக்கிற? தலையை வெட்டி கூவத்துல கடாச்சிருவாங்கம்மா. வாயை திறக்காதே, கூவத்தை கூட நாளாது. என் வாயை கூவன்னு சொல்லாதடி. வாயில போட்டு ஓட்டி பாத்துருவானுங்க. உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டு நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போயிட்டேன். மோசம் போயிட்டியா? யாரு எனக்கு சொல்ல? நீ டீச்சர் யாராவது? மாமி, ராமதுர மாமா பூட்டாரா? சோமாரி, இன்னும் கீரண்டா கூடல. சாப்பாடு போடு. இந்த பாரு, எப்ப நீ குடிக்க ஆரம்பிச்சீரோ இந்த ஆசை உனக்கு சோறு கிடையாது. கிடையாதா? கிடையாது. புடு புடு. நேரம் ஞாயிறு கடைக்கு போய் கோழி பிரியாணி வெட்டின்னு வரேன். நாட்டுல தர்பாய் போட்டு புசுக்க. என்ன வேற இடம் இல்லையா? நீ நான் சொல்லிட்டு அலையிற. ஆரம்பத்துல நீ எனக்கு கிடைச்சது பாக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப மட்டும் என்ன, நீ இத்தனைய பெற்றாலும் மருத்துவ மாதிரி தலதலன்னு இருக்க. என்ன தொட்டேன் வெட்டேன். என்ன நான் சொல்லக்கூடாதா? வரப்படாது. நிஜமா தான் சொல்லுங்க. ஆமா. விடு விடு. இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன். வேண்டாம். இப்பவே வீட்டை விட்டு போறேன். சாயங்காலம் ஆக போறேன். சூடு சொரணி உள்ள மனுஷனா இருந்தா இப்பவே ஆத்த விட்டு போயிடணும். சாராயம் குடிச்சு சாமியாராயி கஞ்சாவை குடிச்சுன்னு ஆடுங்க. போகும் போறேன். போங்க. போறேன். கடையை அடைச்சிருவான். இந்தாண்ணா, நீ செய்யறது கொஞ்சம் கூட கறி கட்டால. கொஞ்சம் கூட கருகிட்டா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பண்றது. என்ன அச்சா கீசிடுவேன். கேட்டுடுவியா? கேட்க வேணும், கேட்க வேணும். சரியா? சரி. சரியா? தப்பு. சரியா தப்பா? சரி. சரியா தப்பா? சரி. சரியா தப்பா? ஹாய் போடதாண்டாத. ஐயோ! எல்லாம் கிருஷ்ணகிரியில இருந்து இம்போர்ட் பண்ண குரங்குங்க. அவன் குழந்தை வர வேண்டி அரச மரத்தை சுத்துவா. இவன் அம்மா ஆஞ்சநேயர் கோயிலை சுத்தி இருப்பா போட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நின்று இருந்தா இதுகளுக்கு நான் தலைவர் ஆயிடுவேன். அன்புள்ள அக்காவுக்கு தியாகு அநேக நமஸ்காரம். இங்க எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன். நீ வந்தா அவ அண்ணாவோட பேசி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுடலாம். இப்படிக்கு உன் அன்பு தம்பி தியாகு. எல்லாம் நல்லபடியா பேசிட்டோம். நான் என் தம்பி கிட்ட ரொம்ப நாளா ஒத்த கால நின்னுட்டு இருந்தேன். நான் பாட்டுத்தான் பாடுவேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. உங்க தங்க அகிலா என்ன சொக்குப்படி போட்டாலோ தெரியல, எனக்கு உடனே லெட்டர் போட்டுட்டா. நல்ல வேளை உங்களுக்கு லெட்டர் போட்டாரே. இவளுக்கு போட்டு இவ அவருக்கு போட்டு அக்கம் பக்கத்துல லவ் மேரேஜ்னு வம்பு பேச விடாம பெரியவா மூலமா சம்பிரதாயப்படி செஞ்சிருக்காரு. என்னடி தத்து புத்துன்னு பேசுறேன்? இவரும் அப்படிப்பட்டவர் இல்ல, அகிலாவும் அப்படி போறவ இல்ல.
தங்கைய சொன்னா தாங்காதே உங்களுக்கு, விட்டு கொடுக்க மாட்டேளே. மாமி, இப்ப நீங்க சம்மந்தி ஆயிட்டே, அதுவும் நாத்தனார் ஸ்தானத்துல இருக்க. எங்க அகிலா ரொம்ப உத்தமமான பொண்ணு. அவ உடம்புல தங்கம் இல்ல, எனக்கு யோக்கியதை இல்ல, போடல. அதுக்காக நீங்க விசாரப்படாதீங்க. அவ குணத்துல தங்கம், மன உறுதியில வைரம். பாத்திரம் தேய்ச்சான்னா வெள்ளி, மருதா நீட்டுண்டான்னா விரல் பவளம். அருமை தங்கைய வர்ணிப்பேள. வர தை மாசத்துல முதல் முகூர்த்தத்துல உங்க சக்திக்கு தகுந்தபடி கல்யாணத்தை வச்சுக்கலாம். சுபகாரியத்தை லெட்டர்ல எழுதுறப்போ இப்படி படிகாரம் அருந்து தலையில விழுது. இதுக்கும் முண்டகன்னியம்மன் கோயில போய் அம்மன் கிட்ட சீட்டு எழுதி கட்டுறோம். பரத்வாஜ கோத்திரம், திருவோண நட்சத்திரம், பேர் தியாகு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணுவாசினி. அர்ச்சனை என் பேர்ல தானே பண்றேன். அர்ச்சனை யார் பேர்ல பண்றேன்? அர்ச்சனை யார் பேர்ல பண்ண சொன்னேன்? எனக்கா தானே? இவங்க தட்டுற மேல சத்தத்துல காதே செவிடானாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த அர்ச்சனை யாவுக்கு தானே? எழுதி காவிங்க, காது கேட்காது. ஆத்துக்கு சாப்பிட கூப்பிடணும்னு அருந்ததி கூட ரொம்ப ஆசைப்பட்டா. நீங்க என்னடா ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்களே. நான் சொல்லேன், தப்பா எடுத்துக்காங்க. இந்த வடமாளுக்கு வரட்டுறாங்க ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொல்றேன்? ஏன் என்ன வந்துடுத்து உங்களுக்கு? கூச்சப்படாம வாங்கோ. இங்க எங்க ஆத்துல உங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் இல்ல. நேக்கும் பொண்ணு கிடையாது. மாப்பிள்ளை முறுக்கா முறுக்கிக்கிறல. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வயர்தான் சரியில்லை. அதான். வயரா மனசா எது சரியில்லை? இத பாருங்க, இப்ப ஆடிப்பால் ஊத்துன்னு சாப்பிடுங்க. இதுக்கு பதிலா கூடி சீக்கிரமே நீங்க எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட்டுடுங்க. நான் ஒரு கிரானிக் பேச்சுலர். ஆமா ஆமா, விஸ்வாமித்திரர் கூட இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாராம். அவருக்கு தான் வயசு இல்லை, எனக்கு கொஞ்சம் போடேன். என்ன ஜாகு சார், இந்த பழக்கெல்லாம் உண்டா? எங்க ஆத்துக்காரர் மிலிட்டரி ஹோட்டல் வெஜிடபிள் பிரியாணிய கூட பரிசேஷனம் பண்ணிவிட்டு தான் தொடுவார். பெரிய ஜோக். பரமாது என்ன மின்னு மின்னு முடுங்க, தொண்டை அடைக்கிறதா? ஏதாவது வேணுமா சொல்லுங்க, சங்கோஜப்படாதீங்க. கொஞ்சம் உப்பு போடட்டுமா, சேர்த்துக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். பொதுவா நான் வெளியத்துல சாப்பிட்டா உப்பு சேர்த்துக்கிறது இல்ல. உப்பு தின்னா விசுவாசமா தான் இருக்கணும். ஒருவேளை தவறிட்டேன்னா தப்பு. அதான். என்னமோ தெரியல, 2-3 நாளா நீங்க சரியாவே இல்ல. முன்ன மாதிரி கலகலப்பாவும் இல்ல. சொரத்தே இல்லாம ஜுரத்துல இருந்து எழுந்த ஒரு மாதிரி இருக்கேளே. எல்லாம் கல்யாண இயக்கம் தான். இந்த கர்ச்சிஃபை அங்கே விட்டு வந்துட்டேன். இதை கொடுக்க நீங்க வரணும். கட்சி தானே. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்க? கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்க? கல்யாணம் பண்ணிட்ட இங்கேயே இருக்க? இங்கேயே இருக்கேன்னு கேக்குறேளா? ஏண்டிமா நன்னா தனித்து ஏன்னா? ஓ, நல்லா பழப்பா. குடும்ப பாங்கான பொண்ணு. நீங்க பதில் சொல்றே, பொண்ணு வாய் திறந்து பேச மாட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்ட கேள்விக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லுவோம். ஸ்லோகம் எல்லாம் தெரியுமாம்மா? ஸ்லோகம் எல்லாம் தெரியுமான்னு கேக்குறா. பாட்டு பாடுவாடோ? படிச்சிருக்கேன், SSLC வரைக்கும். பூத்தொடுக்க தெரியுமா? தேல் கிளாஸ்ல சேர்ந்து டிப்ளமோ வாங்கியிருக்கேன். அது வந்து இந்த தையல் கிளாஸ்ல துணியிலேயே பூ வேலையெல்லாம் பண்றாளே, அதெல்லாம் நல்லா கத்துட்டு இருக்கா. அத சொல்றா. என் பையனை பிடிச்சிருக்கா? இல்ல. பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. எங்க ஹிந்தி படிச்சிருக்க? நாங்க சொல்றது காதுல விழியா? நீ காது கேட்காது மாமா. நினைச்ச இந்த மனுஷன்
அருணகிரிநாதருக்கு முருகன் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ரிப்பீட் பண்ணும் போதே சந்தேகப்பட்டேன். கொஞ்சம் ஏமாந்திருந்தா இந்த செவிட்டை இவன் தலையில கட்டியிருப்பான். மன்னிக்கணும், தரகர் சாமிநாதன் அவர் செவிடுங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லலையா? சொல்லியிருந்தா டாக்ஸி சர்வீஸ் லாங்கி எங்க வரும்? இந்த மாதிரி செவிடு குருடெல்லாம் கல்யாண மார்க்கெட்ல வேலை போறதே கஷ்டம். வேற எவனாலும் இழுச்சவன் வருவான், அவன் தலையில கட்டுங்க. பாடி வாடா. எங்க போற? ஹிந்தி கிளாஸுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட. நான் சொல்றது நீ கொஞ்சம் கேட்ட. வர்ற தையில உன் தங்க கழுத்துல தாலி கயிறு ஏறும். அவர்கிட்ட என்ன கேள்வி? நீங்க சொல்லுங்க, கேட்க சொல்றேன். இவ்வளவு பொறுத்த வரையில நான் ஒரு பூம்பு மாடுதான். ஒரு வரன் சிக்கி இருக்கு பாலக்காட்டு பக்கம். பையனுக்கு மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அப்பா அம்மா இருக்க. கூட பிறந்தவா? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அசோக் நல்ல வீடு கட்டிட்டு இருக்கா. ஓஹோ, பையனை பத்தி விசேஷமா சொல்லிட்டு, ஆனா என் தங்கையோட காது செவிடுங்கிறத சொல்லாம மறைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. மூச்சுங்கால பேசாம இரு, மற்றதை நான் செய்யறேன். இவர் என்ன தர்மபுத்திரனுக்கு தாயாடியா இல்ல அரிசவனுக்கு தான் அத்தை பிள்ளையா? அகிலாவை ஆத்த விட்டு அனுப்பணும்னா ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்ல. நாளைக்கு அதனால ஏதாவது சேத்த வாய் முடின்னு சும்மா இருக்கல. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இதுதான் பையன். உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க வற்புறுத்தலுக்காக சொல்ல வேண்டாம். பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிச்சிருக்கா? பிடிக்கிறதான்னு கேக்குறியா? ஆமா. என்ன கேள்வி? என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறது பிடிக்கலங்கிற எண்ணத்துக்கே இடம் இல்ல. நீ யாரை பார்த்து சொல்றியோ அவளுக்கு கழுத்து நீட்டு நான் தயாரா இருக்கேன். சரிடிம்மா, நாளைக்கு அவனோட வாழ போற வழிதானே? எனக்காக ஒரே ஒரு ஒத்தாசை பண்ண. நீக்கு காது கேட்காதுன்னு முன்னாடியே அவகிட்ட சொல்லிடு. தவளை 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 தன் வாயாலேயே கெடுன்னு சொல்லுவா. சரிடிமா, நீ டமார செவிடுன்னு நோட்டீஸ் அடிச்சு ஊர் பூரா விநியோகம் பண்ண சொல்லிடுற. சரிதான் தலையாட்டி தொலைங்களேன். சரி. தரகர்கிட்ட முகூர்த்தத்துக்கு தேதி பார்க்க சொல்லுங்க. என்னடி சொல்ற? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. என்ன சம்பந்தியை கூப்பிட்டேடா? பாப்பா வாசு, இப்படி உட்கார். கட்டு சாத கூட கட்டிடுங்க. கட்டில் மெத்தையெல்லாம் தயாரா இருக்கு. கட்டுச்சு அதை கூட நாளைக்கு தான் முடியும். இல்ல, இப்ப அந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம். காலம் மாறிட்டோம். இதையெல்லாம் பப்ளிக் ஃபங்க்ஷனா கொண்டாடுறதே அசிங்கம்னு நினைக்கிற காலம் இது. இப்ப நாங்க பொண்ணை அழிச்சுட்டு போறதா இல்ல. அடுத்த மாசம் தீபாவளி வருதே. எதுக்கு வீணா ரெட்ட செலவு? அப்பவே பொண்ணு அழிச்சுன்னு போடுறோம். அப்பவே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். போன் இருக்கு. மாமா, அத்தை பேசுறா. இந்தாங்க. ஹலோ, யாரு? அகிலாவா? நான் தியாகு பேசுறேன். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இதை விட எப்படி உரக்க பேசுறது? ஹலோ. என்ன சொல்ற? ஏற்கனவே உங்க அண்ணாவை இந்த போன் நம்பர் கொடுத்தாரு. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. லைன்ல ஏதோ மிஸ்டேக்னு நினைக்கிறேன். அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆசையா யாருக்கு தெரியாம சினிமாவுக்கு கூப்பிடலான்னு போன் பண்ணேன். இந்த முக்கியமான நேரத்துல இந்த போன் வேற ஒர்க் பண்ணல. என்ன பண்றது? விடிஞ்சா தீபாவளி. அகிலாவை கூட்டிட்டு போய் ஒரு புக்காத்துல விடணும். இனிமே முழுசா சம்பளம் வாங்க 3-4 வருஷம் ஆகும். எந்தெந்த விதத்துல கடன் வாங்கணுமோ அத்தனை ஆபீஸ்ல வாங்கியாச்சு. தங்க தல தீபாவளிக்கு தடபடலாம் சீர்வரிசையும் பண்ண போறேன். இன்னும் ஆம்படையால் அடகு வைக்காதது ஒண்ணுதான் பாக்கி. உனக்கு ஒரு வியாதிடி. செய்யறதுல நன்னா செவரனே செய்வ. அப்புறம் தேள் கொட்டுற மாதிரி சொடுக்குன்னு எதையாவது சொல்லுவேன். ஆசை இருக்கு செய்யறதுக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு வையறதுக்கு. என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நடத்துது. நான் மாப்பிள்ளை எப்படியும் தலை தீபாவளிக்கு இங்க வருவார். அவர் கையில காலில் விழுந்து அகிலாவை காது செவிடுங்கிறத சொல்லி மூடி மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ சிங்கத்தால தொகையில சந்திக்கிற மாதிரி அங்கேயே தலை தீபாவளிங்கிறாளே. என்ன பண்றது, எப்படி சொல்ல போறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணும் நீங்களா குட்டையை குழப்பிக்காதீங்க.
பொண்ணு போய் அங்க சேர்ந்தாள்னா அவளே தெரிஞ்சுட்டு அவளே அதை லட்சியம் பண்ணாம விட்டுடுவா. தெய்வத்து மேல பாரத்தை போட்டுருங்க. வேற நாம என்ன பண்றது? பாப்போம். நான் பொண்ணை கொடுக்கல, எங்க ஆத்து பொண்ணை கொடுக்கறேன். அதிகமா பேச வாயும் இல்ல, அவளுக்கு எடுத்து சொல்ல தாயும் இல்ல. ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சேன். உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் நான் செஞ்சது ரொம்ப சின்ன விஷயம். உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கா, அவளை உங்க 3வது பொண்ணா நினைச்சுக்குங்க. மருமகளா வந்தவ திருமகளா இருக்கான்னு நீங்க சொல்ற மாதிரி என் கையில நடந்துப்பா. மாமியாரா பாக்காதிரியம்மா, அம்மாவா பாருன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, நேக்கு மட்டும் வசதி இருந்தா உங்க குணத்துக்கும் சமத்துக்கும் கனகாபிஷேகமே பண்ணியிருப்பேன். காரு, வீடு, வைர மோதிரம், வாட்சுன்னு இழைச்சிருப்பேன். நேக்கு அகிலா விட்டா வேற யாருதான் இருக்கா? குழந்தையா குட்டியா? மாப்பிள்ள, இத்தனை வருஷமா அவ எங்காத்திலே இருந்துட்டா. இனிமே உங்க நிழல்லே இருந்து, உங்க நிழலாவே இருந்து ஆலமரமா தழைச்சு இருக்கணும். அவளுக்கு ஒரு சின்ன குழந்தையோ சில சமயங்கள்ல காதுல கேட்டும் கேளாம, கண்டும் காணாம, காதுல விழாத மாதிரி நடந்துப்பா. நீங்க கடிஞ்சுக்குங்க, தப்பு இல்ல. கடிஞ்சுக்குங்க, அது போதும். இவ்வளவு அவளை எனக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு, செஞ்சிருந்தேன். எனக்கு கோபம் வரும். அப்ப அவ பட்டும் படாம இருந்தானா சரி, தட்டியோ அதட்டியோ கேட்க மாட்டேன். அழகா டிஃபெக்ட் இல்லாம இருக்கா, அது போதும். வீட்டுல அனுசரிக்கிறதெல்லாம் அம்மா தங்கைகள் டிபார்ட்மெண்ட். நாத்தனார் இருந்தா நாதி இருக்கிறதா அர்த்தம்னு அகிலா சொல்லுவா. அவ சிரிச்சு பேசுவா. மத்தவா பார்த்து சிரிக்கும்படியா வம்பு தும்பா பேச மாட்டா, பாத்துக்குங்க. அவளை பார்த்தா ஏறு மாறா படல. நீங்க தைரியமா விட்டுட்டு கவலைப்படாம போங்க. இது என்ன மனுஷா இல்லாத வீடா கவலைப்படுறதுக்கு? நீ ஒண்ணும் வருத்தப்படாத வாசு. நீ வாயால சொன்னத இவெல்லாம் காதால கேட்டு இருந்தா, நீ மனசால சொன்னதை நான் மனசால கேட்டு இருந்தேன். வயசும் போய் வாய்ஸும் போய் நான் உட்கார்ந்துருக்கேன். பகவான் இருக்கார், எல்லாம் பார்த்துப்பார். நீ ஒண்ணும் கவலைப்படாத, புறப்படு. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நான் அகிலாவை பார்த்துட்டு போயிட்டு வரேன் சார். நாங்க வரோம்மா. அகிலா, நாங்க புறப்படுறோம். சமத்தா இருக்கணும். என்ன அண்ணா, இப்ப கூட அவகாசம் இருக்கு. அவர் தனியாதான் இருக்கார். கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுண்ணா. அட என்னடி நீ வம்ப விலை கொடுத்து வாங்க சொல்ற? இத அவ பெரிய விஷயமா எடுத்துப்பாரு நேக்கு படல. அண்ணா, எனக்கு வயத்த கலக்கிறது பயமா இருக்கு. நீ சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன தனியா விட்டுட்டு போறியா? ஏண்டியம்மா என்னென்னமோ பேசுற? உன்னை தனியா விடுறதுக்கும் தவிக்க விடுறதுக்குமா இவ்வளவு தூரம் தவியா தவிச்சு உன் கழுத்துல தாலி ஏற வச்சேன். ஒண்ணு இல்ல, பேசாம இரு. நாமா போட்டு குட்டிய குழப்பிக்க கூடாது. உன் கடமை முடிஞ்சுடுத்துன்னு மண்ணி சொல்றதை கேட்டுட்டு நீ நகர்ற. நான் எந்த மாதிரி நிலைமையில முள்ளு மேல நிக்கிறேன்னு புரியல. சொல்லிட. ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க முடியாம தவிக்கிறத விட ஒரு உண்மையை போட்டு உடைச்சுடலாம். பாப்போம், பகவான் விட்ட வழி. நன்னா இருக்கு. வெண்ணை திரண்டு வர்றப்போ தாழிய உடைக்கிறேங்கிறல. இங்க நின்னா அவ பேசிட்டேதான் இருப்பா. ராத்திரி இவ அவரோட தனியா தானே இருக்க போறா. சாமர்த்தியமா தலையண மந்திரம் ஓதினா அவர் வழிக்கு வந்துட்டு போறார். நீங்க கிளம்புங்க. அப்போ நாங்க புறப்படுறோம். சமத்தா இருக்கணும். அண்ணா, நேரம் முண்டக்கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் பாரத்தை தூக்கி அவ மேல போட்டுடும். அகிலா தனியா இருக்காமா, அவளை காப்பாத்துன்னு. அழாதம்மா, தைரியமா இருக்கணும். போயிட்டு வரோம்மா. மாமி ரொம்ப போல்டு. பட்டாசு அடிச்சா பயப்படவே இல்ல.
குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஐயோ, கண்ணா. கடவுளே, ஐயோ. ஊரே அலறின்னு இருக்கு. உடம்புல பட்டுக்காம மத்தாப்பு விட்டு இருக்கானே, பாத்தியாடா? அத்தனை அலட்சியம். ஏண்டி சத்தம் காதை பிளக்கிறது? குழந்தை பயந்துட்டா? காதுல வாங்கிக்காம கம்பி மத்தாப்பு கொளுத்துறியே. ஏய், காது செவிடா, கத்துறது காதுல வேலை. என்ன தைரியம் இருந்தா நீயே சேர்ந்து என்ன மோசம் பண்ணிடு. எவ்வளவு பெரிய குற்றத்தை கூட மன்னிச்சிடுவேன். ஆனா ஒரு சின்ன பொய் சொன்னா பொறுத்துக்கும். தியாகு, உன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சேன். இந்த செவட்டை கொண்டு உன் தலையில கட்டி விட்டாளே. இவன் அண்ணன் வாசு பிடி கொடுக்காம விட்டுட்டு நழுவுனதே இந்த விஷயத்தை மூடி மறைக்கத்தான். இருந்தா குட்டு வெளிப்பட்டு மாட்டிக்குமே தான் ஓடிட்டான். நாசமா போறவா. என்னடி இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? காலம் பூராவும் தலைகுனிய வச்சுட்டாளே. எல்லாரையும் வாரி கலாட்டா பண்ணி வைத்தறிச்சல கொட்டுவேன். இப்போ என் ஆம்படியாலே செவிடு தெரிஞ்சா என் காது கிழிய கலாட்டா பண்ணி தூக்கு போட்டுக்கிற மாதிரி செஞ்சிடுவாளே. என் மானமே போச்சு. எழுந்துடி. காலில் விழுந்தா காது செவிடுங்கிறத மன்னிச்சிருவேன் டிராமா போடுறியா? உங்க அண்ணாவும் மணியும் சொல்லி கொடுத்த நாடகமா? இப்போ அழறியடி நாயே, அப்ப கல்யாணத்தை பத்தி சொல்றதானே? என்னடி நீலி கண்ணீர் வடிச்சு காட்டுற? இல்ல, இதுக்குள்ள நாம செய்ய மாட்டேன். ஓடி வெளியே. என்ன அடிங்கோ, கொன்னுடுங்கோ, நடுவாசல்ல தள்ளிடாதீங்கோ, என் கழுத்தை நெரிச்சு போட்டுடுங்கோ. என் கழுத்துல நீங்க கட்டின தாலியோட உங்க காலடியிலேயே உயிரை விட்டுடுறேன். தயவு செஞ்சு என்ன ஆத்த விட்டு அனுப்பிச்சிடாதீங்கோ. நான் எத்தனையோ தடவை படிச்சு எங்க அண்ணா கிட்ட சொன்னேன், எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுன்னு. கேட்க மாட்டேன்னு. இப்ப புரியறதாடா? கூட்டி கழிச்சு பேசிட்டுதான் எல்லாம் நடந்திருக்கு. ஏன் பேசிட்டு நிக்கிற? அடுத்த பஸ்ல வாத்துக்கு அனுப்பு. அவ அண்ணா வரட்டும், வெட்டி போட்டுடுறேன். இந்த லட்சணத்துல தாராளமா சீர் குடுக்கறாளாம். தீந்து வாரம் இல்லாத செவிட்டை ஏமாத்தி தள்ள விலப்பாகாத சரக்குக்கு தலை தீபாவளி ஒரு கேடா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாபக்கேடா வந்து தொலைஞ்சி அடி பாவி. இவ்வளவு முதல்ல துரத்து. என் கண் முன்னாடி நின்னா வர்ற கோபத்துல கழுத்து நெரிச்சு கொள்ளுடும். ஏண்டா தியாகு, நடந்தது நடந்து போச்சு. இதுவே கல்யாணமான அப்புறம் இங்க வந்தவளுக்கு செவிடா இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏண்டா இப்படி குதிக்கிற? குதிக்கல, கொதிக்கிறேன். ஏன் முன்னாடியே உண்மையை சொல்லல? ச்சே, தலை தீபாவளியா இது? தலையில எழு விழுந்த தீபாவளி. ஆம்படையா பொண்டாட்டிங்கிற உறவுக்கு தலையில எழு தேச்சு முழிக்காச்சு. நான் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த செவிட்டு நாயை அடிச்சு துரத்தணும். இல்ல நீயே விளக்குமாறு. உன் கையில ஒரு விளக்குமாறா? அம்மா, அம்மா, அம்மா. ராத்திரி பூரா எங்கடா போயிருந்த? வீடே நரகமாயிட்ட அப்புறம் எங்க போனா யாருக்கு என்ன? அவளை ஏன் என்ன அனுப்பல? அவளை எங்க அனுப்ப சொல்ற? தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அவதான் தப்பு பண்ணிட்டா. நாமளும் தப்பு பண்ணணுமா? அவளை அடிச்சு விரட்டிட்டோம்னா ஊர்ல 4 பேர் நம்மளை பத்தி ஏதாவது பேச மாட்டாளா? ஆமாண்டா, அவன் பாட்டு இருந்துட்டு போட்டோம். நீ எப்பவும் போல இருந்துட்டு போய. உன் தலை எழுத்த நினைச்சுக்கோ. 2 வேளை சாத்த போட்டு ஆத்தோட இருந்து தொலையட்டும். என்ன பண்றது? நீ என்ன வேணும்னாலும் செய். என் கண் முன்னாடி அவ நிழல் கூட படக்கூடாது. ராத்திரி போன புள்ள இப்பதான் வர. தலையில ஒரு கை எண்ணெய வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும். போடா. அதுக்கு சேர்த்தா ஏமா, அவங்கதான் அவளை பிறந்தாத்துக்கு அனுப்புன்னு அடுத்தமா சொல்லிட்டாரு. அனுப்பி தொலைய. ஏன் உனக்கு அந்த செவிடு மேல அனுதாபம்? வேலைக்காரி கோச்சிண்டு வேலைக்கு வரல. சமையலுக்கு ஆள் தேவை. நீங்க எல்லாம் துரும்ப கிள்ளி துரும்புல போட மாட்டேல. வேலை ஏவத்தான் தெரியுமே ஒழிய வேலை செய்ய தெரியாதே. அதனாலதான் போட்டதை சாப்பிட்டுட்டு சம்பளம் இல்லாம வேலை செய்வாளேன்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எப்படி ஏண்டி, புடவை வளர்த்துற சாக்குல எத்தனை நாளி அங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப? இந்தா இத புடி. அங்க அவன் உட்கார்ந்து இருக்கான், கொண்டு போய் கொடு போ. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. நம்மாத்துல வரலட்சுமியாவது வந்தலட்சுமியாவது சீக்கிரமா அவன்கிட்ட கொண்டு போய் கொடு. அவன் கோச்சுக்கு போறான். போடினா. காஃபியா இது? கஷாயம் மாதிரி இருக்கு. நீங்க என்ன வெய்யல ஆசீர்வாதம் பண்றேன்.
அப்படிதான் என் மனசுல படுறது. கண்டிட்டு மாரடிக்கிறதுக்குள்ள போறோம் ஆயிடுறது. இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? அப்புறத்தை பொறிச்சு எடுக்க இத்தனை நாழியா? சோனியன நான் சொல்றது உன் காதுல விழல. உன்னோட என் பிராணம் போறதுடி. சீக்கிரமா கீழே இறக்கி வைடி. ஐயோ, என்ன விக்கிற விலையில இப்படி கீழே கொட்டிட்டியே? ஏண்டி உனக்கு காதுதான் கேட்காம போச்சுன்னா கையுமா விளங்காம படுத்து உனக்கு என்ன பண்ண தீராது. என்னடி கை எறியறதா? வாடி வாடி, இங்க தீ எரிச்சல் நிக்கும். காத்தடி, இது கூட நான் சொல்லி கொடுக்குறேன். ஐயோ நொய்யோ நொய்யோ பப்பாய்வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். இதே சாக்கா வச்சிருந்தா அப்படியே உட்காந்துராத. வடுமாங்க போடணும். மிளகாய தனியா அரைச்சு வை. மிளகாய அரைச்சு வை, புரியுறதா? டே இங்க ஏன்டா வேஸ்ட் பண்ற? அன்புள்ள அண்ணாவுக்கு அகிலா அநேக நமஸ்காரம். க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதும். மண்ணி சௌக்கியமா இருக்காளா? கேட்டதா சொல்லு. இங்க என்ன நன்னா வச்சுட்டு இருக்கா. ரொம்ப பிரியமா இருக்கா. ஒரு வேலையும் செய்ய விடுறதில்லை. மாமியாராத்துல ரொம்ப நன்னா இருக்கேன். என்னை பத்தி கவலையே பட வேண்டாம். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அகிலா. வெரி குட். அவ நன்னா இருக்கிறதா அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி போட்டா. அது பொருண்டி எனக்கு. உங்க நல்ல மனசுக்கு அவ எங்க இருந்தாலும் நன்னா தான் இருப்பா. அடடே, நீ கூட சில சமயத்துல ரொம்ப நல்லா பேசுறீங்க. போறோம் போறோம். கை இப்படி இருக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அழறியாமா? மிளகா அரைக்கிறப்ப கண்ணுல தண்ணி வந்தா அதுக்கு பேர் அழுக இல்ல. ஆமா, உங்களுக்கு என்ன இங்க வேலை? உள்ள போங்க. நான் ஒழிஞ்சுக்கிறேன். அம்மா வந்தா சொல்லாத. அண்ணி, குமார் இங்க வந்தானா? உன் செவிட்டு தங்கையோட கத்தி கத்தி எனக்கு ஹார்ட்டே வீக்கா போயிடுது. என் பேர குழந்தை தண்ணி தொட்டில விழுந்து அலறின்னு இருந்தப்போ தெய்வாதீனமா என் பொண்ணு அங்க போனா குழந்தை பொழைச்சு நிறுத்து. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இப்பவே கூட்டிட்டு போயிடுவோம். ஏதோ தெரியாதனமா நாங்க தான் தெரியாதனமா மாட்டினுட்டோம். இந்த செவிட்டால ஏகப்பட்ட விபரீதம் நடக்கிறது. என் பேர குழந்தைக்கு ஆனதோட நிக்கட்டும். இந்த ஒரு தடவை மட்டும் இப்ப நீ அழிச்சுட்டு போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அடியோ திட்டோ எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்காரரோட இருக்கிறதா ஒரு பொண்ணுக்கு பெருமை. கல்யாணம் ஆன கையோட புருஷன் இழந்து விதவையா வாழ்ந்துடலாம். ஆனா புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா இருக்கிறது அடுத்த வாழ்க்கை என்னை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு எங்க அண்ணாவும் மண்ணியும் படுற கஷ்டம் அந்த பகவானுக்கு தான் தெரியும். இந்தாங்க பழசெல்லாம் தொடச்சுங்க. நன்னா குனிஞ்சு அழுத்தி பெருக்கணுமா? மேல அழிச்சு பெருக்கினா பேரு போடும். ஏன் தானே நீ மந்திரம் தானே சொல்லி நிக்கிற? அத்தை ஒய்கா சொல்ல. அத்தை விட்டுட்டு என்ன இன்னத்தை கவனிச்சு நிக்கிற? என்ன சொன்ன நீ கணப்பாக்கு? நான் வந்து புஸ்தக போட்டோ வச்சுன்னு பார்த்தா இவனுக்கு தப்பு அது. நீ பாவம் சிரமப்பட்டு குனிஞ்சு எல்லாம் பெருக்க வேணாம். நிமிந்து ஒற்றையே அடிச்சிருவோம். இந்த ஆத்துல ஒற்றையை அடிக்கப்படாது தெரியுமா? ஏன் ஒற்றை பலத்துலதானே உத்தரவா ஒட்டின்னு இருக்கு. நீங்க ஒற்றை காலங்காத்தால கொத்தார் சோடைய திறந்துட்டா கருமும் கருமும். இந்த ஆத்துல தமிழ்நாட்டுல இருக்காளே நம்ம எல்லாம் அப்படி நிக்கிறமே கொஞ்ச நாள் நிற்கமே இல்லாத ஜென்மங்க. யார் ஆத்துல நிக்கிற மாதிரி பாடியாங்க எல்லாம் காட்பாடி. இவா முதுகுல எல்லாம் சென்டா போடுவாரு. ஏன்னு பெருசா எழுதி ஒட்ட வேண்டியதான் பா. ஏமாமி
நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் கமலஹாசன் மாதிரி இல்ல இருக்க கல்யாணம் கமல்ஹாசன் மாதிரி ரங்கசாமி அண்ணா வர வர ஆணுக்கு பெண் சரிசமமாயிட்டா அது எப்படி சமமாக முடியும்னு ஏன் முடியாதுன்னு எப்படி ஆண்கள்ல உங்களை மாதிரி வக்கீல் இருக்கா பெண்கள்ல நல்ல வக்கீலே இருக்கா டாக்டர் போலீஸ் என்ஜினியர் ஏரோப்ளேன் ஓட்டுறதுல இருந்து லாரி ஓட்டுற வரைக்கும் எல்லா உத்தியோகத்தையும் தான் தமிழ்நாட்டில் பாக்குறா பாப்பேன் எல்லா உத்தியோகமும் பாப்பேன் ஆனா எங்க அப்பா மாதிரி சாஸ்திரியாயி சட்ட போடாம பேர்பாடியா மந்திரம் சொல்ல முடியுமா என்ன பாட்டி பாரு அதுக்குள்ள பெரிய தீனத்தமன் நினைப்பு கடங்கட்டு கட்டுக்கு கிடுகிடுத்து என்ன பாருங்க உங்க ஜாதகப்படி மாங்கல்ய பாக்கியம் ரொம்ப நன்னா இருக்கு. எங்க கையை நிட்டுங்க. ரேக பிரகாரமும் பார்த்தா குங்குமம் அழியக்கூடிய சான்ஸே இல்ல. அடடா இந்த ரேகப்படி இன்னும் ஒரு வருஷத்துல புதுசா புத்திர பாக்கியமே இருக்குன்னு சொல்றேன்னா ஆத்துக்காரரே இல்ல அச்சு பிச்சுன்னு உணர்வேல ஆத்துக்காரர் இல்லையா? போயிட்டாரா? பூ போட்டு பாருக்கே. ஓஹோ, இது ஒரு ஆண்டி சென்டிமெண்டா? வாயே கிருஷ்ணாய் போட்டு அலம்பு. அவர் ஒண்ணும் ஒரேடியா போயிடல, என்னை விட்டுத்தான் ஓடிட்டார். ஆமா, ஆத்துக்காரர் உங்களை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆறுது? இப்பத்தான் கொஞ்ச நாள் ஆறுது. உங்களுக்கு இப்ப எத்தனை குழந்தை இருக்கு? எல்லாத்தையும் என்னையே கேளுங்க. இத தெரியலையா? உங்களை எதுக்கா கூட்டிட்டு வந்தேன்? 6 இருக்கு. கோச்சிக்காதே. உங்களுக்கு மட்டும் 7வது ஒரு குழந்தை பிறந்தா உங்களை எட்டி பிடிக்க முடியாது. கோடீஸ்வரி ஜாதகம்னா ஆணோ பெண்ணோ இன்னும் ஒரு வருஷத்துல ஏதாவது ஒண்ணு பிறந்தாகணும். டெசிரின் பேபியோ டெஸ்ட் பேபியோ இல்லாம இருக்கணும். உங்களை ஒரு தூக்கி விட்டுடும். ரூபா நோட்ல மெத்த தச்சு போட்டுக்கு. அப்படியா? நீங்க சொல்றத பார்த்தா இப்பவே அவர் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருந்து போல இருக்க. ஒரு வருஷத்துக்கு பார்க்கணுமா? ஒரு வருஷத்துலயா? ஐயோ, இந்த பாவி பிராமணன் இந்த நேரம் பார்த்து எங்கேயோ போயிட்டாரா? எங்கேயும் போயிடுவேன். பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாமா? நன்னா கொடுக்கலாம். விளம்பரத்துக்கு என்ன கேப்பா? என்ன கேப்பா? ஒரு அங்குலத்துக்கு 200 ரூபாய் கேப்பா. அங்குலத்துக்கு 200 ரூபாய் கேட்பாளா? எங்க ஆத்துக்காரன் 5 அடி 6 அங்குலம் மச்சேன். ஏகப்பட்டது ஆகுமே. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூத்து வச்சேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாம இருக்கும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூத்து வச்சேன், என்னாலும் என் கணவர் என்னடே இது? நாளும் கிளம்பியுமா நோம்பு நூத்துட்டு அழற? என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாம இருக்கணும்னு சொல்லிட்டே கட்டி எனக்கு இல்லையே. மனப்பூர்வமா நோம்பு நோத்துட்டு இருக்க. உனக்கு காது கேட்கலனாலும் உன் அழுக சாமி காது கேட்காம போகாது. சீக்கிரமே நல்ல காலம் பிறக்குமா, அழாத. என்னதான் நம் பிரேமையோ பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாகினில் புன்னகை சிந்தி கோலமயில் கத்தாதே. கத்தலடி பாடிட்டு இருக்கேன். பாடுடா. அவள் பாட்டு வேற முடிச்சுட்டு இருப்பாரா? கேட்ட என்ன? அவ சின்ன வயசுல பாடாத பாட்டா மாமா என்னட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதாண்டி நம்ம ஆத்துல 6 குழந்தை. ஆமா, என்னடி என்ன சமாச்சாரம்? நான் பாட்டுக்கு சுதந்திரமா ஹோட்டல்ல மாவா திண்டு டெய்லி டபுள் ஷோ பாத்துட்டு இருந்தேன். என்ன வலிச்சுன்னு வந்துட்ட? பேச ஆரம்பிச்சேன்னா நாடுறது பத்தி ஒழிச்சுக்கிடி. நான் தூத்த கூட சாப்பிடலையே. குடிக்காமல நாடுறது. இத குடியுங்கோ. என்னது இது? பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் அரைச்சு விட்டு காப்படி பாலே ஆளாக்கா சுண்டு காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். ஹெல்த்துக்கு நல்லது, குடியுங்கோ. என்னடி சமாச்சாரம்? இன்னைக்கு நமக்கு பஸ்னிட்ட நம்ம குழந்தைகளை எங்க காண? எங்க அக்கா வாத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதான் வீடே பிரிச்சோன்னு இருந்து இது இன்னாத்துக்கிடி அனுப்பிச்ச? தெரிய வரும்போது இப்படி பேச ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு கோபம் வர்றது. ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கேளோ, என்ன மூட்ல இருப்பேளோ, எப்படி நடந்துப்பேளோ, அதுகளுக்கும் விவரம் தெரிஞ்சுட்டு இல்லையோ. கடைசி பையன் வேற உங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவன் ஒருத்தன் தான் என்னுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லு. எல்லாமே உங்க வாரிசு தானா? குடியுங்கோ. சும்மா சும்மா தொடாதே. நான் தொடவே இல்லையடி. அடே தொட சொல்றியா? மறந்தே போச்சு ரொம்ப நாளாச்சு நடினு விளையாடி. லாடி நம்ம 2 பேரும் கோலி ஆடலாம். அது லட்டுன்னா லட்டா நல்ல போயிடும் நினைக்க வேண்டாம். ஏன்னா கண்ணத்துக்குள்றே கிள்ள கிள்ள சொல்றியா? ஐயோ ஐயோ தள்ளி விடாதே.
தள்ளி விட சொல்றியா? ராஜம் 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 ராஜம், நீங்க 4 லிட்டருக்கு மாவாட்டி ஒரே அசதியா இருக்குது. தூக்கம் நான் படுத்துக்கிறேன். ஐயோ என்ன எழுந்திரிங்கோ. அந்த ராதாகிருஷ்ணன் படத்தை பார்த்தேளா? அந்த ராதா என்ன நான் நினைக்கிறா? கிருஷ்ணன் சுதி சுத்தமா வாசிக்கலன்னு அவ கோபமா பாத்துட்டு இருக்கா. இல்ல, பெரியம்மா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி புள்ள அவங்கள வச்சுட்டு இருக்கேன்னு கோவப்படுறான். புரியுது எனக்கு புரியுது. நோக்கு புரியுதா? ஆம்பளை இல்லைன்னா நமக்கு மதிப்பில்ல. பாருங்கண்ணா, நமக்கு மட்டும் 7ஆவதா ஒரு குழந்தை பிறந்துட்டா நம்ம எங்கேயோ போயிடுவோமா. ஏண்டி 6 மேல பார்த்தா அயல்நாடு அனுப்புறாடா? அது இல்ல என்ன, இன்னும் ஒரு வருஷத்துல எனக்கு ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பிறந்தாகணுமா. அப்படி மட்டும் பிறந்துடுத்துனா நான் கோடீஸ்வரி ஆயிடுவேன். அண்ணா ஜோசியர் சொன்னார். கோடீஸ்வரி நடக்கிறது நாராயணன் செயல். என்ன ஆயிட்டாச்சு? நாளைக்கு கரண்ட் கட்டு. ஐயோ பாத்தேடா, எல்லாமே ஆண்டவன் பெயர். இப்பவே எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுறதே. இருட்டுல கண்ணை குத்துறாங்க. ஒரு வழியா அகிலாவுக்கு காது கேட்கிற பாக்கியம் வந்துடுத்து. என்ன மாடி தியாசுதே சொன்னாரா தன் செலவுல அகிலாவுக்கு காது கேட்கிறேன்னு? ஆமாண்டி, ரொம்ப நல்ல பையன். இதெல்லாம் புண்ணியம்னா. ஆமா, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவேடா. என்ன? நானும் உங்ககிட்ட 6 மாசமா கேட்டு இருக்கேன், கண்ணை டச் பண்ணி கண்ணாடி போட்டுக்கணும்னு. என்ன அந்த மாடி தியாகு கிட்ட சொல்லி எனக்கும். ஏண்டி கிண்டலா பண்ற? எவன் ஆம்பளைக்கு எவன்டி கண்ணாடி போடுறது கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதையே நான் கேட்டதா நினைச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. எந்த தியாகுவோட ஆம்படியாளுக்கோ இந்த தியாகு ஒத்தாசை பண்றாரா? அருந்ததி, நீ விஷமமா தான் பேசவே நினைச்சேன், விஷயமாவும் பேசடி. எப்படியாவது அகிலாவுக்கு காது கேட்காதா? திரும்பவும் புக்காத்துக்கு போய் ஆத்துக்காரனோட சந்தோஷமா வாழ மாட்டாளங்க ஒரு நப்பாசில துடிக்கிறேன்டி. இத பாருங்க, ஒரு சகோதரனா நீங்க படுற கவலையும் ஆதங்கமும் நியாயம்தானா? நேக்கு மட்டும் ஆசை இல்லையா? நான் என்ன ராட்சசியா? அட முன்பின் தெரியாத ஒருத்தர் உதவி செய்யறேன்னு சொல்றாரு. பனமரத்தடியில நின்னு பாலை குடிச்ச கதை மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. ஊர்க்காரர் பேச கிடக்கு. நாங்க யாராச்சுக்காக போனோமா, ஏதாவது ஒத்தாசை கேட்டோமா? என் தங்கைக்கு காது கேட்காம கஷ்டப்பட்டு போது வராத ஜனங்கள்லாம் இப்ப மட்டும் பேசுறதுக்கு ரெடி யோகியம் இருக்கு. என் தங்கை இல்ல சீதாமையே ஜெயிச்சுட்டு இருக்கா. சீதா பிராட்டிக்கு அனுமார் உதவி பண்ண மாதிரி இப்ப தியாக ரூபத்தை தெய்வம் ஒத்தாசை பண்ண வந்திருக்கிறீங்க. எந்த ஊருக்காரரை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலையே இல்லை. அதனாலதான் பாத்துட்டு வர சொன்னார். ஏன் நான் என்ன பணம் கொடுக்க மாட்டேனா? அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆக்கும். வருஷம் முடியறதுக்கு இன்னும் 11 மாசம் தான் பாக்கி இருக்குது. மொத்தமா அத்தனை மாசத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல கொடுப்பேன் ஆக்கும். உன் முதல்ல என்கிட்ட சொல்லு, 100க்கு 10 ரூபா வேணாலும் வட்டி போட்டு தரேன்னு. மாமி உங்களை பாத்துட்டு தான் வர சொன்னார், பணம் கேட்க சொல்லல. அதானே, என்னை பத்தி அவருக்கு தெரியாத? ஏண்டி நோக்கு குழந்தை பிறக்கிறது அவருக்கு தெரியுமா? அது இல்லைங்க, நான் எவ்வளவு கரார் கண்டிப்பேருங்கிறது அவருக்கு தெரியுமே. சரி மாமி, நான் வரேன். சரி சரி சச்சு நில்லு. அஞ்சுதானே? ஒரு 20 கிரவுண்ட்ல பாரதியார் சொன்ன மாதிரி 10-15 தென்னை மரம், நடுவுல ஒரு பங்களா, மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல நானும் எங்க ஆத்துக்காரரும் பால் சோறு சாப்பிடணும். அப்படி ஒரு பங்களா இருந்தா சொல்லு, வர்ற ஜனவரிக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். 20 கிரவுண்ட்லயா? இல்ல 20 கிரவுண்ட்லயா? சைட்ல 5 கிரவுண்ட் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல, பாத்து சொல்லு. சரி மாமி, நான் பார்த்து சொல்றேன். ஓ வரேன். என்னடி நீ வாட்டுக்கு அள்ளி விட்டுட்டே இருக்க? என்ன காசு இல்லாத கருதே, காசு இல்லாத கருதேன்னு சொல்லிட்டு இருந்தா இனிமே நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க, கோடீஸ்வரி ராஜம்னு. சரி சரி, இந்த கோழியில கொஞ்சம் குழம்பு ஊத்து. காரத்தை அதிகமா சேர்த்துக்காதே, இல்லறதுக்கு இடைஞ்சல். நெய்ய கிளம்ப விட்டுக்கோங்க. அதுல ஒன்றும் குறைச்சது இல்ல. யார் ராணி, எங்க வந்த? ஈட்டிக்காரங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு காம்பவுண்ட்ல இருக்கவங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்தேன். வீட்டுக்கார அனுப்பிச்சாரா? என்ன சொன்னார்? நீங்க தோட்டத்தான் தின்றீங்களா இல்ல கைத சோழ தின்னு இருக்கேன் பாரு. என்னடா அனாவசியமா பேசிட்டு இருக்க? பின்ன என்னமா 2000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப வந்து பணம் கேட்டாலும் இப்போவா நாளைக்கா பிறகுவான்னு தாஜா சொல்லிட்டு என்ன அர்த்தம்? பணம் குடிக்கிறீங்களா இல்ல பாத்திரம் பண்ணங்களை எடுத்துட்டு போலாமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆக போறேனாக்கும். ஒரு 2000 ரூபாய் பணத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல தூக்கி எரிஞ்சிருவேங்க. உன் முதல்ல என்கிட்ட சொல்லு. கோடீஸ்வரியா? ஆமா. என்ன கொள்ளையடிக்க போறீங்களா? எல்லாம் கிட்ட விவரம் சொல்லணுமா? இந்த வருஷம் எண்டுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது. அந்த குழந்தை பிறந்த அதிர்ஷ்டத்துல நான் உடனே கோடீஸ்வரி ஆயிடுவேன். குழந்தையா? அது எப்படி பிறக்கும்? ஏன் பிறக்காது? எனக்கு என்ன வயசாயிடுதா? இல்ல எங்க ஆத்துக்காரர் தான் வயசாயிடுதா? அவரை பாரு, நல்ல விநாயகர் சதுர்த்திக்கு பிடிச்ச குழந்தை கொண்டு ஒழுங்கு இருக்க. ஆமா மாமா கொழுக்கட்டை மாதிரிதான் இருக்கிறாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா?
5 கிலோ அரிசிக்கும் 60 ரூபா பணத்துக்கும் மாமா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு. குடும்ப கட்டுப்பாடு. நான் தான் கூட்டிட்டு போனேன். நிஜமாவா? ஏன் காணோம்? எங்க இந்த பிராமண? இங்க இருக்கேன் நீ. வாங்க. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாடி, நீ ஆட்டை விட்டு துரத்துறோன்னு எனக்கு சோத்துக்கு வழி இல்ல. அவன் 60 ரூபா பணம் கொடுத்தா, அதுல ஒரு வாரத்தை ஓட்டினேன். அதுக்கு பிறகுதான் ஹோட்டல்ல மாவு ஆட்டினேன். அப்பதான் நீ என்ன அழைச்சிட்டு வந்து. ஐயோ 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 ஐயோ, அட பாவி பிராமணா, யாரு இப்படி மண்ணவாரி போட்டு இனிமே நான் எப்படி கொண்டு வச்சுக்கிறது? எப்படி கோடீஸ்வரி ஆகுறது? ஐயோ, இந்த ஓரத்துல மோர் ஊத்துறி. முதல் கட்டி 3 கிடையா? ஓரே கிடையாது. அடியே அடியே அடியே, நான் சாப்பிட்டு வச்சிரு, யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் நாய்க்கு போட்டுக்கிறேன். அதாவது நன்றியோட அடியே அடியே. ஆபரேஷன் கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்றேன். மிஸ்டர் தியாகு, இவங்க தீபர். ஐசி ஆபரேஷன் செய்ய நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஒரு டேட் சொல்றேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சேன், அடிச்சிடாத. இப்போலாம் நீயே வலுவுல சான்ஸ் தேடுற. ஏன் இந்த கல்யாண கச்சேரியே வேண்டானவன் இப்ப கல்யாணத்துல பாடுற, ஹோட்டல்ல பாடுற, இதெல்லாம் ஏன்டா? ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் தேவைப்படுறது, அதான் இப்படி தீவிரமா இறங்கிட்டேன். சுராங்கணி 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 கா மால் கண்டோவா ஓ மாலு 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 சுராங்கணி கா மால் கண்டோவா சுராங்கணி 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 கா மால் கண்டோவா ஓ மாலு 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 சுராங்கணி கா மாலு சுராங்கணி கா மால் கண்டோவா. தியாகு தியாகு, டேய் தியாகு, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்காடா. இப்படி சதா இருமிக்கிட்டு உன்னையே நீ ஒரு குளிச்சுக்கிறிய ஏன்? அகிலாவுக்கு காது கேட்க வைக்கிறது என்னோட லட்சியம்டா. சார் போஸ்ட். அன்புள்ள ஆத்துக்காரருக்கு அகில அநேக நமஸ்காரம். நேக்கு நாளன்னைக்கு காது ஆபரேஷன் ஆனதோ காது கேக்குமா? நீங்க என் காதோட ரகசியமா பேசலாம். நான் 10 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். உங்களோட தான் இருக்க போறேன். ஆபரேஷன் பயமே வேண்டாம். போயிட்டேன். வா வா. இவளுக்கு ஆபரேஷன் பண்ணி காது கேட்கறதாவது முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க பாக்குறாளாக்கும். குங்குமம் வச்சிருக்கேன். நீ என் கூட இருப்பியோன்னா? உன் கூட பிறந்தனே உன் கூட இருக்க தாண்டியம்மா. நீ கும்பிடுற ராமரும் மகமாயும் உன் கூடவே இருக்கும்போது நாங்க யாரும் இருந்தா என்ன இல்லாட்டாரு. நான் ஏன் ராமரை கும்பிடுறேன் தெரியுமா? காரணத்தோட தான். சீதையா பிரிவுல தவிக்கிறேனே, ராமராய ஆம்படையா இருக்கணும்னு தான். எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான் தான் தினமும் ஸ்ரீராமஜி எழுதிட்டு இருக்க. இருந்தாலும் ஆபரேஷன் தான் எனக்கு பயமா இருக்குன்னா. ஒரு சின்ன ஆபரேஷன், இதுக்கு போய் பயப்படடியம்மா. நான் ஆபரேஷனுக்கு மட்டும் பயப்படல. அந்த தியாகம் இருந்து செய்ய வேண்டிய ஆபரேஷனை இந்த தியாகம் செய்யறாருன்னு தான் பயமா இருக்கு. இத்தனை நாள் காது கேட்காத வரைக்கும் யார் எது சொன்னாலும் கவலைப்படாம இருந்துட்டேன். இவ ஏண்டா எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பாக்குறாளோ? சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிறா. இவளுக்கு காது கேட்காதான்னு நாம எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கோம். என்ன நீங்க இவளுக்கு தைரியம் சொல்லுவேடா? நீங்களும் அவ கூட சேர்ந்து கண் கலங்கினா எப்படி? மிஸ்டர் வாசு, டாக்ஸி ரெடி, புறப்படலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஒத்த புண்ணுலையும் போட்டுட்டு இப்படி எதிர்த்தாப்புல வரப்படாது. இந்த பாருங்க, நீங்க அகிலா அழைச்சிட்டு வாங்க.
நான் நம்ம ராஜம்மா மாமி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நம்ம ஆத்து வாசல்ல டாக்ஸில ஏறிச்ச சகுனம் பார்த்து எதிர்த்தாப்புல 6 செட்டவை நிறைஞ்ச சுமங்கலி. என்ன வாங்க வாங்க. இல்ல
பாவம் குரல் போயிடுச்சு. இனிமே இவரால பேச முடியாது. என்ன பேச முடியாது? ஆமா. இவன் இந்த அளவு பிரபலமானதே இவன் வாய்ஸை வச்சுதான். அதையே இழந்துட்டானே. ஐயா சீக்கிரம் வாமா. மாப்பிள்ள எல்லாத்துக்கும் வேலையும் பொழுதும் வரணும்பா. என் தங்கைக்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆபரேஷன் ஆயிடுச்சு, காது கேட்கறதுன்னு என்னால நம்பவே முடியல. அப்புறமா தெரிஞ்சவாளை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். கடவுள் கண் தந்ததால நோக்கு காதும் கேட்டுட்டு சீக்கிரமா ஸ்நானம் பண்ணலைங்கிற நீசு கூட நல்ல காது கேட்கறது. சரி பொண்ணுமா, நீ உன் குணத்துக்கு எங்க இருந்தா நல்லா இருப்பேன். வந்து போயிடுது. ஊர்வாயிர விழாம போயிட்டு வாமா. அகிலா மாமி அவளா மென்னதே இந்த கடன் தான். இப்ப அட்வைஸ் வேற நிக்கிறது பாரு முட்டை கோஷ் மாதிரி. சரி கண்ணு, ஒரு ஆசையா போட்டு வா. மாமி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு தான் மாடி தியாகம் ரூம காலி பண்ணிட்டு எங்கேயோ போறானா. அப்படியா? சீக்கிரமா வாமா, காத்துட்டு இருக்கானா? வா. அண்ணா போயிட்டு வரேன். மணி வரேன். சரிம்மா. கொஞ்சம் நில்லுங்க. வாங்க போலாம். அகிலா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லன்னா தெளிஞ்சிருக்கு. புருஷன் மேல பொண்டாட்டி பக்தியா இருக்கலாம், ஆனா பைத்தியமா இருக்க கூடாது. கண்மூடித்தனமா புருஷன் மேல வச்சிருந்த பக்தி பைத்தியக்காரத்தனம் புரிஞ்சிடுது. கண்டாய் கண்டாய், எப்படி வந்தது இந்த துணிச்சல் நோக்கு. என்னடா இது அக்கிரமமாகுது? ஏமா உனக்கு காண கொடுத்தாருன்னு கோசம் உன் உடம்பையே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணினியா? யோ வாசு, 2 துண்டா வெட்டிமையா உன் தங்கைய. நான் வாதாடி உண்மை வெளியே கொண்டு வந்துடுறேன். கேவலம். தங்க தங்கன்னு தலையில தூக்கி வச்சுட்டே இப்ப தலை குனிய வச்சுட்டா பாத்தேடா. 7 தலைமுறைக்கு இந்த அவசரமா ஏண்டி வெக்கமான மாதிரி இருக்கா? ஏண்டி கட்னம் புருஷன் கண் முன்னாடியே இன்னொருத்த கைய பிடிச்சு புறப்படுறியே, நீ ஒரு பொம்பளையா? வெக்கமான இல்லாத உண்மை. வெக்கத்தை பத்தி நீங்க பேசுறேல? நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஆபரேஷன் பண்ணி காது கேக்குறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போக ஓடி வந்திருக்கேளே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காது கேட்கலங்கிறதுக்காக காலால உதைச்சு ஒதுக்கி வச்ச. உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு கூட கவலைப்படல. அப்போ இல்லாத அக்கறை இப்போ வந்துடுதா? நீக்கு ஆபரேஷன் லெட்டர் போட்டனே, வந்தேளா? நீக்கு ஆபரேஷன் முடிஞ்சுடுத்து காது கேட்கறதுன்னதும் அதையும் நம்பாம 4 பேர்த்த கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தேன். ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருந்தா, இல்ல ஒரே அடியா நான் செத்து போயிருந்தா என் சாவுக்கு கூட வந்திருக்க மாட்டேன். கட்டின மனைவி செவிடோ குருடோ அவளை வச்சு காப்பாத்தணுங்கிற மனிதாபிமானமே இல்லாத உங்களோட வாழற பாவத்தை விட எனக்காக தண்ணியே அழிச்சுண்ட இவரோட வாழறது தான் நான் புண்ணியமா நினைக்கிறேன். மனிதாபிமானமே இல்லாத உங்களோட வாழ்ந்து உத்தமிங்கிற பேர் எடுக்கிறத விட மனிதத்தன்மைக்கும் மேலான தெய்வத்தன்மையோட தியாகத்தை பண்ணிட்டு தன்னையே அர்ப்பணிச்சுட்டு நிக்கிறாரே, அவரோட ஓடி போன நேரத்தை கட்ட வாங்குற பேரை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நான் செவிடா இருக்கும் போது என் மேல அனுதாபப்பட்டு ஆதரவு காட்டினாரு. இப்போ அவர் ஊமையா இருக்காரு. அவருக்கு ஆதரவு காட்டுறதுனால என்ன விபச்சாரின்னு இந்த உலகமே சொன்னாலும் பரவாயில்ல, அத நான் பெருமையா நினைக்கிறேன். நான் அவரோட போறது எந்த விதமான கீழ்த்தரமான எண்ணத்தோடையோ மனைவியாவோ இல்ல. நான் இவருக்கு வாழ்க்கை துணையா போகல,
வழித்துணையாத்தான் போறேன். எனக்காக தன் இனிமையான குரலை இழந்துட்டு ஊமையா வாழ்க்கையில ஊனமா இருக்கிற இவருக்கு நான் ஆதரவு காட்டலனா என்னை விட நன்றி கெட்ட ஜென்மம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது.